லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். செவ்வாய்க்கிழமை தோறும் நாம் லைஃப் டிவைன்ல புக் 1 பார்த்து கொண்டு வருகின்றோம். ஒவ்வொரு அத்தியாயத்தின் சுருக்கத்தை பார்த்து கொண்டு வருகின்றோம். தற்பொழுது சாப்டர் 24, அதனுடைய தலைப்பு மேட்டர், சடப்பொருள். அதனுடைய சுருக்கத்தை நாம் காண்போம். உண்மையிலே இதனுடைய கருத்து, மைய கருத்தாக பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த சடப்பொருள் என்று நாம் எண்ணுகின்றோம். சடப்பொருள் தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை அதுவாகத்தான் இருக்கின்றது. எது இந்த பிரபஞ்சத்தில் பிரம்மாண்டமாய் மேலோங்கி எங்கும் நிறைந்து காணப்படுவது போல தோற்றமளிக்கின்றது என்றால் இந்த சடப்பொருள். இந்த உலகம், இந்த பூமி, இந்த என்டையர் பிரபஞ்சம், நாம் கையாளக்கூடிய பொருட்கள், நம்முடைய உடல் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மேட்டர் தான். அப்படி இருக்கிறப்ப இந்த மேட்டர் அப்படிங்கிறது என்ன? உண்மையிலேயே டிவைனுடைய எந்த ஆஸ்பெக்ட் இந்த மேட்டர்? பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த உலகத்தில் காணப்படுவது எல்லாமே சச்சிதானந்தாவினுடைய ரூபங்கள் தான், அதனுடைய வெளிப்பாடு தான் என்று கூறுகின்றார். அப்படி என்றால் இந்த சடப்பொருள் என்பது அந்த சச்சிதானந்தாவினுடைய எந்த அம்சத்தை வெளிப்படுத்துவதாக இங்கு இருக்கின்றது? அவ்வாறு வெளிப்படுத்துவது உண்மை என்றால் அது குறித்த அவேர்னஸ் நமக்கு இருக்கின்றதா என்பது குறித்து தான் இந்த மேட்டர் என்கின்ற இந்த சாப்டரில் பகவான் தன்னுடைய இது குறித்த அந்த ஒரு விளக்கத்தை இந்த சாப்டர் முழுவதும் இந்த சடப்பொருள் குறித்த விளக்கத்தை தான் தந்துள்ளார். சடப்பொருள் என்று கூறுகின்றோம், அது எவ்வகையில் தெய்வீக அம்சம் வாய்ந்தது, அதுதான் பகவான் கூறக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து. எப்படி சடப்பொருள் என்பது தோன்றியது? எது முதலில் வந்தது? சடப்பொருள் முதலில் வந்ததா? மனிதனுடைய மனம் முதலில் வந்ததா? வாழ்வு முதலில் வந்ததா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பகவான் இதில் விடை அளிக்கின்றார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். ஏன்னா நாம் கையாளுவது, வாழ்வில் கையாளுவது சடப்பொருள் தான். நம்முடைய உயிர் இருப்பது அந்த சடப்பொருள் என்கின்ற இந்த உடலில் தான் இருக்கின்றது. ஆகையினால் இந்த சடப்பொருள் என்ன என்றால் என்ன என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொண்டால்தான் நம்மால பகவான் மேற்கொண்டு கூறக்கூடிய கருத்துக்களை நம்மால புரிந்து கொள்ள முடியும். ஆகையினால் இதற்கு உள்ளே செல்லலாம் நாம். Yes, madam. Chapter 10, Life Divine, Chapter 24, Matter Synapses. There is one principle below our mind and life, that is matter. This requires our close consideration. Matter is the pedestal upon which life stands. Our mind, life, and body depend upon and conditioned by this physical principle of matter. The importance of body for man is obvious. It enables him to rise above the animal with his mental capacity and to reach still a higher illumination, that is supramental. From the beginning, body continues to be the great stumbling block for the soul. In his eagerness to get rid of his body, man has gone to the extent of denying the bodily existence. He has denied the reality of the material universe. The ancient spiritual teachings, that is Vedic period, were more patient and more profound. They did not make this forceful division
between matter and spirit. Thank you, sir. தேங்க்யூ மேடம். இந்த சாப்டரை உள்ளே விளக்கம் தருவதற்கு முன்னால ஒரு சிறு குறிப்பு. சமீபத்தில் நான் கேள்விப்பட்டது, எங்களுடைய அந்த கோர் கமிட்டி என்று அகில இந்திய அளவில் ஆல் இண்டியா ஸ்ரீ அரவிந்த சொசைட்டியினுடைய அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய அந்த கோர் கமிட்டி, அதனுடைய முக்கியமான அங்கத்தினர் டாக்டர் அஜித் சப்னீஸ் என்று பெயர். அவர் ஐஐடியில் பிஹெச்டி பெற்றவர், மெட்டீரியல் சயின்ஸ் அதில் பிஹெச்டி பெற்றவர். பகவான் ஸ்ரீ அன்னை அரவிந்தரிடம் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர். பெங்களூர் சென்றால் அனைவரும் செல்ல வேண்டிய ஒரு இடம் என்னவென்றால் 2 இடங்கள். ஒன்று அந்த ஜேபி நகர் பெங்களூர்ல ஒரு பெரிய ஒரு சென்டர் வச்சிருக்கிறாங்க, ஸ்கூல் வச்சிருக்கிறாங்க, ரொம்ப அற்புதமான இடம். இன்னொரு இடம் வந்து அந்த லேக், அல்சூர் லேக்ல வந்து நேபாள் கிங் ஒரு பெரிய அவருடைய பலேஷியல் ஹவுஸை வந்து கொடுத்துருக்கிறாரு அங்க சொசைட்டி. 2 இடமே பார்க்க வேண்டிய இடங்கள். இதுல அந்த ஜேபி நகர்ல இருக்கக்கூடிய பெங்களூர், இதுதான் இவருடைய ஃபாதர் தான் நிறுவனர். இவர் இப்ப தற்பொழுது முழுவதுமாக தன்னை ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டியினுடைய கர்நாடகா அகில இந்திய அளவில் தன்னை அதனுடைய செயல்பாடுகளில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டு வருகின்றார். அவர் நிறைய வந்து அவர் சிறந்த கல்வியாளராக இருப்பதனால நிறைய கான்ஃபரன்சஸ்ல அட்டன் பண்ணுவார். ஒரு அகில உலக ரீதியில ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணும்போது இவருக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஜாப்பனீஸ் ப்ரொஃபஸர், அவர் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் வந்து இவர் வந்து ஏதோ அவருடைய டைரியிலையோ இதுலயோ வந்து ஸ்ரீ அரபிந்தோனுடைய போட்டோ ஏதோ இருந்து பார்த்துட்டு அவர் கேட்டிருக்காரு, டி யூ நோ ஸ்ரீ அரபிந்தோ அப்படின்னு கேட்டிருக்காரு. எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் உடனே கேட்டிருக்காரு, உங்களுக்கு எப்படி ஸ்ரீ அரபிந்தோ பத்தி தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் சொன்னாராம், இந்த பொதுவாக அந்த அவர் வந்து ஒரு மெட்டீரியல் சயின்ஸ்ல ஒரு பெரிய ப்ரொஃபஸரா இருக்கிறாரு. அவர் அவர் கூறினார் என்றால், அந்த யூனிவர்சிட்டியில எது வலியுறுத்தப்படுகின்றது என்றால், எஸ்பெஷலி இந்த சாப்டர் பிஃபோர் மெட்டீரியல் சயின்ஸ்ல டீல் பண்றவங்க விஞ்ஞானிகள் அனைவருக்குமே என்ன வலியுறுத்தப்படுகின்றது என்றால், இந்த பகவானினுடைய லைஃப் டிவைன்ல இந்த மேட்டர் குறித்த இந்த சாப்டரை படிக்குமாறு அனைவருக்கும் வலியுறுத்தப்படுகின்றது. ஏனென்றால் முக்கியமான கருத்துக்களை தாங்கியுள்ள இந்த சாப்டர் அந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு ஜாப்பனீஸ் யூனிவர்சிட்டியில இந்த பகவான் ஸ்ரீ அரவிந்தரை வந்து வெகுவாக அவர்கள் ஆமோதித்து ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவர் எழுதியுள்ள இந்த சாப்டர், சடப்பொருள் குறித்து இந்த சாப்டரை வெகுவாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதில் உள்ள கருத்துக்களை அவர்கள் வெகு கவனத்துடன் ஊர்ந்து படிக்கின்றார்கள் என்றால் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது பகவானுடைய கருத்துக்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். அதனால இது வந்து ஒரு சின்ன குறிப்பு, எஸ்பெஷலி இந்த சாப்டர், இந்த மேட்டர் குறித்த இந்த சாப்டர். நமக்கெல்லாம் தெரிந்தது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மனதில் வாழ்கின்றோம், நம்மளுடைய வாழ்வு. இதற்கு கீழே இதெல்லாம் ஒரு விதி, மனம் என்பது ஒரு விதி. அதனுடைய விதியின்படி தான் நாம் சிந்திக்கின்றோம். வாழ்வு என்கின்ற விதியின்படி நம்மளுடைய வாழ்வு நடக்கின்றது. சடப்பொருள் அப்படிங்கிறது இந்த 2 விதிகளுக்கும் கீழே அடிப்படையாக இருப்பதுதான் அந்த சடப்பொருள் என்பது. ஆகையினால்தான் அது குறித்த ஒரு கூறிய கண்ணோட்டம் நமக்கு தேவை. சடப்பொருள் என்கின்ற ஒரு அடிப்படை அடித்தளத்தில் தான் அனைத்துமே இருக்கின்றன. வாழ்வு அதன் அடிப்படையில் தான் இருக்கின்றது. வாழ்வு என்கின்ற அமைப்பில் தான் மனமும் இருக்கின்றது. ஸோ எது பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சடப்பொருள் தான், மேட்டர் தான் பேஸ். நம்மளுடைய மனம், வாழ்வு எல்லாமே எதை நம்பி இருக்குன்னா நம்மளுடைய உடம்பு நம்பி இருக்கு, பிரின்சிபல் ஆஃப் மேட்டர். ஈவன் உடலும் பார்த்தோம் அப்படின்னா, உடல் வந்து அந்தரத்தில் இயங்க முடியாது. அது அந்த உடல் வந்து தன்னை போஷிக்கும் வண்ணம் இந்த வெளியில் உள்ள இந்த சட உலகில் இருந்துதான்
அது பெற்றுக்கொள்கின்றது, உணவை பெற்றுக்கொள்கின்றது. அதன் மூலமாகத்தான் நம்மளுடைய உடலும் வாழ்கின்றது. ஆகையினால அந்த உடலினுடைய ஒரு மனிதனுடைய தேவை முக்கியத்துவம் என்பது அனைவரும் அறிந்தது. அது ஒன்றும் புதுசான விஷயம் கிடையாது. அனைவரும் அறிந்தது. ஏன்னா இந்த உடலை வந்து நம்ம வந்து நன்றாக வைக்கணும். திருமூலர் கூறியுள்ள மாதிரி உடலை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனேங்கிற மாதிரி உடல் தான் வந்து பேசிஸ். நம்மளுடைய ஈவன் அந்த ட்ரெடிஷ்னல் இந்த யோகிக் எக்ஸசைசஸ்லாம் கூட கதயோகால கூட எதற்கு முக்கியத்துவம் தருகிறார்கள் என்றால் நம்ம உடலை வந்து நன்றாக பேணி காக்க வேண்டும் என்று முக்கியம். என்ன காரணம் அப்படின்னா அந்த உடல் அப்படிங்கிற பேஸில் தான் நம்மளுடைய மைண்ட் இருக்கு, நம்மளுடைய வாழ்வு இருக்கு, நம்மளுடைய ஆன்மனம் அதுக்குள்ளதான். அதுலேருந்து தான் நம்ம அதை பேஸா வச்சு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். நம்ம வந்து வாழ்வில் வந்து முன்னேற வேண்டும், அடுத்த நிலைக்கு உணர்வு நிலையில் செல்ல வேண்டும் என்றாலும் கூட உடல் என்பது ஒரு ஆதாரமாக இருக்கின்றது. இது வந்து ஒரு முக்கியமான கருத்து. இதை மனதில் கொள்ள வேண்டும். அதே சமயம் இதுதான் பகவான் சொல்லக்கூடிய ஒரு மாற்று கருத்து. எந்த அளவுக்கு உடல் முக்கியமானதாக அடிப்படையான ஒரு அம்சமாக இருக்கின்றதோ அதே அளவிற்கு அது ஒரு தடையாகவும் இருக்கின்றது. எதற்கு தடையாக இருக்கின்றது? நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்கு அது தடையாக இருக்கின்றது. இட் கண்டினியூஸ் டு பி தி கிரேட் ஸ்டம்பிளிங் பிளாக் ஃபார் தி சோல் அப்படிங்கிறார். ஆன்ம வளர்ச்சிக்கு அதுக்கு தடையாக இருக்கின்றது அப்படிங்கிறார். ஏன் எதனால சொல்றாரு அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து ஆன்ம முன்னேற்றத்திற்காக ஒரு தீவிரமான ஒரு பயிற்சியில் ஈடுபடும் பொழுது உடல் ஒத்துழைக்க மறுக்கின்றது. அவனுக்கு உடல் ஒத்துழைக்க மறுக்கின்றது. உடலினுடைய தேவைகளுக்கு அவன் இணங்கியாக வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகின்றான். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஒரு சீரியஸ் ஆஸ்பிரண்ட், ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரண்ட்டுக்கு உடல் என்பது ஒரு பெரிய ஒரு தடையான அமைப்பாக இருக்கின்றது. சில பேர் என்ன செய்யறாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கு போய் அந்த உடலையே நீர்த்து தான் ஆன்மீக முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் அதையே நாடுகின்றார்கள். அத்தகையவர்கள் எதை மறுக்கின்றார்கள்? இந்த சட உலகை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். சட உலகம் ஒரு உண்மை என்ற உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். அதனால்தான் அதை துறக்க விரும்புகின்றார்கள். ஆனால் இது வந்து இடைக்காலத்தில் தோன்றிய ஒரு மனப்பாங்கு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்முடைய வேத காலத்தில் அவ்வாறு இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். வேதகால கருத்துக்கள் எல்லாமே அனைத்தையும் உள்வாங்கிய வண்ணம் ஆழமாகவும் அவர்கள் அவசரப்படவில்லை, பொறுமையாக இருந்தார்கள். உடலை வைத்துக் கொண்டே எவ்வாறு ஆன்ம முன்னேற்றம் அடையலாம் என்று அவர்கள் கண்டறிந்து பொறுமையாக அதில் படிப்படியாக முன்னேறினார்களே ஒழிய உடலை அவர்கள் துறக்கவில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அவர்கள் அந்த சடப்பொருளையும் ஆன்ம பொருளையும் பிரிக்கவில்லை. இவை இரண்டுக்கும் எதிராக ஒன்றிற்கு எதிராக ஒன்றை வைத்து அவர்கள் பார்க்கவில்லை. இரண்டையும் இசைந்து பொருத்திதான் பார்த்தார்கள். ஆகையினால இந்த டிவிஷன் என்பது இடைக்காலத்தில் ஏற்பட்ட ஒன்றுதான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுதான் வந்து ஒரு பேஸ, இந்த கருத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பகவான் மேற்கொண்டு தொடர்கின்றார். மேற்கொண்டு போகலாம். படிக்கட்டுமாங்க சார்? எஸ் மேடம். The conflict begins with the appearance of life itself. Life struggles to establish its activities against the forces of inconscience of matter. Life is at constant war with matter, with the apparent defeat of life. Mind has its own quarrel with both life and matter. It is at constant war with their limitations and achieves a costly and partial victory. In this struggle, victory of the self within is sought for as an escape from its narrow residence. Rejection of mind
life and body, and withdrawal of self into its own infinitudes is sought as an ideal. The defeat of life and the victory of mind, that is, over life and body, are not real but only apparent. This struggle and discord cannot be eternal and fundamental principles in the divine. Real victory of life over matter can be achieved only through the free and perfect use of body by life. Real victory of mind over life and matter can be achieved only through a free and perfect use of life force and form by mind. Real victory of spirit over body, mind, and life can be achieved only through a free and perfect occupation of mind, life, and body by conscious spirit. In order to achieve the above victories, we must find out the reality of matter. Thank you, sir. தேங்க்யூ. நாம் பார்க்கிறோம், வாழ்வு அப்படிங்கிறது எங்க தோன்றியதோ, அதனுடைய வாழ்வினுடைய இயக்கம் எப்பொழுது தோன்றியதோ அப்பொழுதிலிருந்தே அந்த பிரயாணம் வந்து சுமூகமாக இல்லை. ஒவ்வொரு சிறு உயிரினமாகட்டும், வளர்ந்து வந்த உயிரினமாகட்டும், போராடித்தான், அந்த சட உலகுடன் போராடித்தான் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. சின்ன ஒரு சில தாவரமாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், இந்த மெட்டீரியல் வேர்ல்டு, சட உலகு, அதை சார்ந்த அமைப்புகளுடன், இயற்கை, இதனுடன் போராடி வென்றுதான் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றன. மேட்டரும் பார்த்தோம் அப்படின்னா, மேட்டர், லைஃப் அண்ட் மைண்ட் இவைகளுக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு அப்படிங்கிறாரு. ஒரு சுமூகமா இல்லை அப்படிங்கிறாரு. ஒன்றை ஒன்று வென்றுதான் தங்களை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றன அப்படிங்கிறார். வாழ்வு பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு தான் பகவான் என்ன காரணத்தினால சொல்றாரு, ரொம்ப அழகாக சொல்றாரு பாருங்க. லைஃப் இஸ் அட் கான்ஸ்டன்ட் வார் வித் மேட்டர் வித் அப்பேரண்ட் டிஃபீட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறாரு. ரொம்ப அழகான சென்டென்ஸ் அது, நல்ல ஆழ்ந்து கவனிக்கலாம். அது லைஃப் இஸ் அட் கான்ஸ்டன்ட் வார் வித் மேட்டர் வித் அப்பேரண்ட் டிஃபீட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது டெத் இல்லையா? அப்பேரண்ட் டிஃபீட் ஆஃப் லைஃப், ரொம்ப பகவானுடைய வார்த்தைகளை நம்ம கவனிக்கணும். அப்பேரண்ட் டிஃபீட் ஆஃப் லைஃப் தான் சொல்றாரு அவரு, ரியல் டிஃபீட் கிடையாது. லைஃப், டெத் இஸ் நாட் அ ரியல் டிஃபீட். லைஃப் கண்டினியூஸ் பை த ப்ராசஸ் ஆஃப் டெத். அதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? லைஃப் கண்டினியூஸ், டெத் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது தான் பார்த்தோம். பை டெத் லைஃப் ரினியூஸ் இட் செல்ஃப், அதுதான் நம்ம பார்த்தோம் போன சாப்டர்ல, முந்தைய சாப்டர்லாம். ஆகையினால நம்ம உடல் இருக்குது, அதுல உயிர் இருக்கு. இது ரெண்டுக்கும் நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? இது ரெண்டுக்கும் இடையில வந்து எப்பொழுதுமே பேலன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ரெண்டுக்கும் சக்தி பரிமாற்றம் நடந்து கொண்டே இருக்கின்றன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த சக்தி பரிமாற்றத்துல ஏதோ ஒன்று அதிகமானா என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த உடல் அழிந்து போகின்றது. ரெண்டு பேலன்ஸா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பேலன்ஸை லூஸ் பண்ணும்பொழுது உடலில் நோய்கள் வருகின்றன, உடல் அழித்து போகின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடல்ங்கிறது மேட்டர், உள்ள இருக்கிற உயிர் அப்படிங்கிறது லைஃப். இது ரெண்டுக்கும் இடையில பேலன்ஸ் வந்து இருக்கும் பொழுது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பேலன்ஸ் வந்து கெட்டு விடும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? அந்த உடல் அழிந்து விடுகின்றது. அதனால என்ன தோன்றுகின்றது நமக்கு? வாழ்வு தோற்றுவிடு. இந்த உடலினுடைய அழிவினால் வாழ்வு மறைந்து விடுகின்றது அல்லது தோற்று விடுகின்றது என்பது போல தோற்றத்தை தருகின்றது நமக்கு. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? apparent defeat of life அப்படிங்கிறார். there is no real defeat, apparent defeat தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த லைஃப் வந்து இருக்கிற பாடியோட அதனால கோப்பப் பண்ண முடியல. ஸோ அந்த பாடி அழிந்து விடுகின்றது.
அதனால் வாழ்வு தோற்று விடுவது போல, நின்று மறைந்து விடுவது போல ஒரு தோற்றத்தை அழிக்கின்றது. இது லைஃப் அண்ட் மைண்டுக்கு, லைஃப் அண்ட் பாடி இதுக்குள்ள பிரச்சனை. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய மனதை எடுத்துக்கொண்டோம் என்றால், மனத்தினால் மனம் வந்து எண்ணற்ற காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றது. ஆனால் அதனுடன் நம்முடைய பிராணமயம், நம்முடைய லைஃப் ஒத்துழைக்க மறுக்கின்றது. மனதில் சில அற்புதமான எண்ணங்கள் இருக்கின்றன. ஆனால் நம் பிராணமயம் வந்து அதற்கு ஒத்துழைக்க மறுக்கின்றது. உடல் வந்து ஒத்துழைக்க மறுக்கின்றது. மனம் என்னதான் சொன்னாலும் சரி, உடல் வந்து அதுக்கு ஒத்துழைக்க மறுக்கின்றது. இதனால என்ன ஆகுது? ஒரு கான்ஃபிளிக்ட் வருது. மனதிற்கும் மற்ற பாகங்களுக்கும், பாடிக்கும் வைட்டலுக்கும் இடையில, லைஃப் ஃபோர்ஸுக்கும் இடையில ஒரு ஆல்வேஸ் ஒரு ஒரு போராட்டம் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. ஏன்னா ஒண்ணுமே பார்த்தோம் அப்படின்னா லிமிட்டேஷன்ஸ் வரையறைக்குட்படுத்தான் நம்ம செயல்படுகின்றன. நம்ம பாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா we have our own limitations. ஓரளவு தான் பாடி செயல்பட முடியும். நம்மளுடைய சிந்தனையும் அப்படிதான் இருக்கின்றது. நம்மளுடைய பிராணமயத்தினுடைய சக்தியும் அப்படிதான் இருக்கு. ஓரளவு எல்லைக்குள்ள உட்பட்டு தான் செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றது. அதனால்தான் வந்து மனம் வந்து ஒரு பெரிய உயர்வான விஷயங்களை சாதிக்க நினைத்தாலும் வாழ்வும் உடலும் அதனுடன் ஒத்துழைக்க மறுக்கின்றன. சில சமயம் அவைகளினுடைய ஒரு அவைகளை பாதிப்புக்கு உள்ளாக்கி மனம் தன்னுடைய காரியத்தை சாதிக்கின்றது. மனம் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சும் பொழுது உடல் ஒத்துழைக்க மறுத்தாலும் என்ன செய்கின்றது? அந்த உடலை கட்டாயப்படுத்தி மனம் தான் செய்ய வேண்டிய நினைத்து முடிக்க வேண்டிய காரியத்தை நிறைவேற்றுகின்றது. இதனால என்ன நடைபெறுகின்றது? உடலில் பாதிப்பு ஏற்படுகின்றது. இதைத்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? It is at a constant war with the limitations and achieves a costly and partial victory அப்படிங்கிறார். காஸ்ட்லி அண்ட் பார்ஷியல் விக்டரி ஏன் சொல்றார் அப்படின்னா, மற்றொரு பாகத்தினுடைய ஒரு பாதிப்பின் மூலமாக இன்னொரு பாகம் வந்து தான் சாதிக்க நினைத்ததை சாதித்தால் அது வந்து ஒரு காஸ்ட்லி விக்டரி தான் இல்லையா? எல்லா பாகமும் ஒரு இசையுடன் செயல்படும் பொழுதுதான் அது ஒரு ரியல் விக்டரி. அதர்வைஸ் இட் இஸ் அ பார்ஷியல் விக்டரி. அதைத்தான் பகவான் இங்க கூறுகின்றார். இந்த சிச்சுவேஷன்ல ஆன்மீகவாதிகள் என்ன செய்தார்கள் என்றால், நம்மளுடைய ஆன்ம விடுதலையை நாடினார்கள். ஏன்னா இது வந்து இந்த போராட்டத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மால வந்து இந்த ஆன்மனுடைய விடுதலை என்பது கிட்டுவது கடினம். ஆகையினால் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று அவர்கள் அந்த விடுதலை, இந்த மனம் உடல் வாழ்வு என்கின்ற ஒரு சிறைக்கூட்டிலிருந்து விடுபட்டாக வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியில் அவர்கள் எல்லாம் ஈடுபட்டார்கள். அவர்கள் அதைத்தான் வந்து ஒரு உன்னதமான ஒரு லட்சியமாக கருதினார்கள். ஆகையினால பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? ஈவன் நம்மளுடைய மனம் வந்து அந்த ஒன்றை சாதித்தாலும் மனதினுடைய ஒரு திண்மையான ஒரு போக்கினால் அது தன்னுடைய கருத்திற்கு ஏற்ப உடலையும் பிராணமயத்தையும் அது இயக்க வைத்தாலும் கூட அதன் மீது ஒரு வெற்றியை அடைந்தாலும் கூட அந்த வெற்றி வந்து ஒரு அரைகுறையான வெற்றி தான் என்று கூறுகின்றார். அதாவது மனம் வந்து ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றது, உடல் ஒத்துழைக்க மறுக்கின்றது, நம்முடைய உயிர் பிராணமை ஒத்துழைக்க மறுக்கின்றது. இருந்தாலும் மனம் என்ன செய்கின்றது? தன்னுடைய அந்த மனத்தினுடைய திட்பம், வில் பவர், அதன் காரணமாக அதை தான் நினைக்க வேண்டிய காரியத்தை செய்து முடிக்கின்றது. ஆனால் இது என்ன நடைபெறுகின்றது என்றால், உடல் பாதிப்புக்கு உள்ளாகின்றது, பிராணமயம் பாதிப்பு உள்ளாகின்றது. ஆகையினால இதில் என்ன நடைபெறுகின்றது? உடலும் வாழ்வும் மனதினுடைய செயல்பாட்டில் தோற்றி விடுவது போல ஒரு தோற்றம் வருகின்றது. ஆனால் இது வந்து ஒரு மேற்புறத்தில் தான் ஏற்படுகின்றது அப்படிங்கிற இத்தகைய மனம் உடல் வாழ்வு இந்த அமைப்புகளுக்கு இடையேயான போராட்டம் வந்து ஒரு எப்பொழுதுமே தொடர்ந்து நீடிக்கும் போராட்டமாக இருக்க முடியாது. அத்தகைய ஒரு விதியின் அடிப்படையில் அமைந்திருக்க முடியாது. இறைவனுடைய ஒரு எல்லாமே வந்து எந்த அடிப்படையில் நடைபெறுகின்றது என்றால் எல்லாமே டிவைன் மேனிஃபெஸ்டேஷன். அந்த இறைவனுடைய வெளிப்பாடு என்கின்ற ஒரு இயக்கத்தில் தான் அனைத்துமே நடைபெறுகின்றன.
அத்தகைய ஒரு அமைப்பில் இத்தகைய முரண்பாடு இருக்க முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எப்போ வந்து உண்மையிலேயே ஒரு ரியல் விக்டரி, உண்மையான ஒரு வெற்றி என்பது எப்பொழுது கிட்டும் என்றால், நம்ம ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடே இருக்கக்கூடாது. வாழ்வு வந்து உடலுடன் ஒத்துழைக்க வேண்டும். உடலை வருத்தாமல் வாழ்வினுடைய இயக்கங்கள் செயல்பட வேண்டும். அதே போல மனம் என்ன செய்ய வேண்டும்? வாழ்வையும் பிராணசக்தியையும் உடலையும் ஒரு இணக்கமான முறையில் செயல்பட வைத்து தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய ஆன்மன் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய உடல், மனம், வாழ்வு இவை மூன்றையுமே வந்து தன்னுடைய ஆன்மீக ஒரு சக்தியால் அதன் வயப்பட்டு அதனுடைய செயல்பாட்டிற்கு உட்பட்டு அதை செயல்பட வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் வந்து இது எல்லாமே வந்து ஹார்மோனியஸா நடக்கும் அப்படிங்கிறார். அதர்வைஸ் இந்த மனம் மாத்திரம் வெல்வது, தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வது என்பதோ, வாழ்வு மாத்திரம் தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வது என்பதோ, அல்லது உடல் மாத்திரம் தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வது என்பதோ, அல்லது ஆன்மன் இத்தகைய ஒரு வரையறைகளிலிருந்து விடுபட்டு செல்வது என்பதோ ஒரு உண்மையான வெற்றி ஆகாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எப்பொழுது ரியல் விக்டரி அப்படின்னா, மைண்ட், லைஃப் அண்ட் பாடி அண்ட் ஸ்பிரிட் இது எல்லாமே வந்து ஒரு இசைவுடன் செயல்படும் பொழுதுதான் வந்து ரியல் விக்டரி அப்படிங்கிறார். எப்பொழுது இசைவுடன் செயல்படும் என்றால், நம்மளுடைய மனத்தை தாண்டி அந்த அதிமானச திருவுருமாற்றம் நடந்த பின்புதான் இது எல்லாமே இசைவுடன் செயல்படும். ஆஸ் லாங் எஸ் மைண்ட் வந்து ஒரு டாமினன்ட் ஃபேக்டர் இருக்க வரைக்கும் அந்த டிவிஷன் என்பது ஒரு இன்றியமையாத ஒரு செயலாக நடைபெறுகின்றது. டிவிஷன் இருக்கிற வரைக்கும் இத்தகைய ஒரு இசைவுடன் கூடிய அனைத்தின் செயல்பாடு என்பது ஒரு நிகழாத காரியமாக நமக்கு தென்படுகின்றது. அடுத்தது போகலாம். Yes, please. Our present knowledge, idea, and experience of matter is not the real truth about matter. What we think as matter is only a phenomenon of particular relation between our scenes, essences, and the all existence in which we move. Science discovered that matter ultimately resolves itself into forms of energy, and philosophy discovered that matter only exists as substantial appearance to this consciousness. The only reality is spirit or pure conscious being. But still the question remains why the energy should take the form of matter instead of remaining as mere force currents, and why spirit should admit the phenomenon of matter. It is wrong to presume that the mind contained in our body is the creator of the phenomenon of matter. Latter day philosophies are of the view that the world has no reality of existence of its own. It is only in the conception of our mind. This view is a non-fact and confusion, because the material world existed before the appearance of man on earth. Another view is that matter is the creation of consciousness in a superconscious mind. It does not explain how consciousness created matter as the basis of its cosmic workings. Thank you, sir. Thank you. நாம் சடப்பொருள் என்று கூறுகின்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சேரை பார்க்கிறோம், ஒரு மேஜையை பார்க்கின்றோம், அதை அடையாளம் கண்டு கொள்கின்றோம். நம்ம பொறுத்த வரைக்கும் மேட்டர் சடப்பொருள்னா அவ்வளவுதான்.
நாம் கண்ணால பார்க்கின்றோம், அதுதான் நம்ம அப்பேரண்டா என்ன தெரியுதோ அதுதான் நம்ம மேட்டர் அப்படிங்கிறோம், சடப்பொருள் அப்படிங்கிறோம். உண்மையிலேயே அது அது உண்மையா? நம் கண்ணால் எதை பார்க்கின்றோமோ அது அது மாத்திரம் உண்மையா? அது உண்மையிலேயே அந்த சடப்பொருளினுடைய உண்மையான அந்த சொரூபத்தை வெளிப்படுத்துகின்றனவா எப்படின்னா இல்லை. எதை நாம் ஒரு பொருள் சடப்பொருள் என்று கூறுகின்றோமோ அது எப்படி, எதன் அடிப்படையில் கூறுகின்றோம் என்றால், நம்முடைய புலன்களுக்கும் அந்த காணக்கூடிய பொருளுக்கும் இடையில் அமைந்த உறவின் அடிப்படையில் தான் ஒன்றை நாம் சடப்பொருள் பெயரிட்டு அழைக்கின்றோம், சடப்பொருள் என்று கூறுகின்றோம், இந்த பொருள் என்று கூறுகின்றோம். எப்படி இந்த பொருள் கூறுகின்றோம்? நான் ஒன்றை பார்க்கின்றேன், பார்ப்பதனால் என்ன நடைபெறுகின்றது? அந்த பொருளை நான் நேரடியாக பார்க்கின்றேன், அல்லது தொட்டு பார்க்கின்றேன், அல்லது என்னுடைய ஐம்புலன்கள் என்னுடைய வெவ்வேறு அமைப்புகளின் ஐம்புலன்களினுடைய செயல்பாடுகளின் மூலமாக நான் உணர்கின்றேன். அதனால இந்த பொருள் இங்க இருக்கு, இந்த தன்மையுடையது என்று நான் கூறுகின்றேன். ஸோ இங்க எது வந்து ஒரு கருவியாக செயல்படுகின்றது என்றால், என்னுடைய ஐம்புலன்கள் தான் வந்து அந்த பொருளை கண்டறியும் ஒரு கருவியாக செயல்படுகின்றன. இது உண்மையிலேயே கரெக்டா, இந்த செயல்பாடு தான் கரெக்டா என்றால் பகவான் என்ன கூறுகின்றார்? இல்லை, இதன் அடிப்படையில் பார்த்தா உங்களுக்கு மேட்டர் அப்படிங்கிறது அதனுடைய உண்மையானது தெரியாது அப்படிங்கிறார். சரி, பகவான் கூறுவது வேதாந்திக் ட்ரூத், வேதாந்த உண்மையின் அடிப்படையில் பகவான் கூறுவது. ஆனா சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க? ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சயின்டிபிக் என்ன சொல்றாங்க? ஐன்ஸ்டைனினுடைய தியரி நமக்கு தெரியும். E is equal to mc ஸ்கொயர் அப்படின்னு படிச்சிருக்கிறோம், எல்லாரும் படிச்சிருக்கிறோம். எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ வெலாசிட்டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாங்க, mc ஸ்கொயர் அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே வந்து எனர்ஜி தான். சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாமே எனர்ஜி தான் இருக்கு. நம்ம பார்க்கறது எல்லாமே எனர்ஜி தான். திட ரூபத்துல பார்க்கிறோம், திட ரூபமாக எதை காண்கின்றோமோ அது நத்திங் பட் எனர்ஜி. ரியலா பார்த்தா திட பொருள் அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது, எல்லாமே எனர்ஜி, சக்தி தான். அந்த சக்தி தான் வந்து வெளியில ஒரு வடிவமா இருக்க ஒழிய அடிப்படையில பார்த்தோம் என்றால் எல்லாமே சக்தி, எனர்ஜி தான் அப்படிங்கிறாங்க. இது சயின்டிபிக்கா சொல்றாங்க. இத வேதாந்திக் ட்ரூத் என்ன சொல்றது அப்படின்னா, வேதாந்திக் ட்ரூத் இதே கருத்தை தான் சொல்கின்றது, அதுவும் இதே கருத்தை தான் சொல்கின்றது. பிற்பாடு வந்த சில தத்துவ ரீதியான பிலோசாபிக்கல் சிஸ்டம்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வேறு மாதிரி சொன்னாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய உணர்வு நிலைக்கு தான் ஒரு பொருள் தெரிகின்றதை ஒழிய உண்மையிலேயே அந்த பொருள் இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்றது வேற ஒரு மாதிரி சொல்றாங்க. வெளியில பார்க்கக்கூடிய பொருள்லாம் உண்மையிலேயே கிடையாது, அது மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுடைய கான்சியஸ்னஸ்ல அது மாதிரி பொருள் இருக்கிற மாதிரி தெரியுதே ஒழிய, பட் தெர் இஸ் நோ ரியாலிட்டி பிஹைண்ட் திஸ் அப்பேரண்ட் மெட்டீரியல் வேர்ல்ட் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்து. அவங்க என்ன சொல்றாங்க? எது உண்மையிலேயே ரியாலிட்டி அப்படின்னா அந்த பியூர் ஆன்மன், பியூர் கான்சியஸ் பீயிங், இந்த செல்ஃப், அது ஒன்று தான் ரியாலிட்டி. இந்த மெட்டீரியல் வேர்ல்டு அப்படிங்கிறதுக்கு இட் ஹஸ் நோ ரியல் எக்ஸிஸ்டன்ஸ். இது வந்து பிலோசாபிக்கல் ஸ்கூல்ஸ்ல சொல்றது, அத்வைத்திக் பிலாசபியில் அப்படிதான் சொல்றாங்க. பல்வேறு தத்துவ ரீதியான அமைப்புகள்ல இந்த கருத்தை தான் கூறுகின்றார்கள். ஆனா இவர்கள் யாருமே வந்து அந்த என்ன உண்மையிலேயே மேட்டர் என்ன என்பதை அவரால் விளக்க முடியல. ஏன் அந்த எல்லாமே ஆன்மன் ஒன்றுதான் உண்மை, அந்த செல்ஃப், அந்த ஸ்பிரிட் அது ஒன்றுதான் உண்மை என்றால், ஏன் அத்தகைய ஒரு ஆன்மன் சடப்பொருள் என்கின்ற ஒரு அமைப்பை இங்கு அனுமதிக்க வேண்டும் என்கின்ற கேள்வி எழுகின்றது இல்லையா? ஸோ இதுக்கு வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி காரணங்கள் வந்து கிடைக்கல. அதே போல இன்னொரு சாரார் என்ன கூறுகின்றார்கள்? இந்த நீங்க சடப்பொருள்னு சொல்றீங்க, அது உண்மையிலே சடப்பொருள் கிடையாது,
உங்களுடைய மனம் என்ன செய்கின்றது, அந்த சடப்பொருள் இருக்கின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை அது உருவாக்குகின்றது என்று வேறொரு தரப்பினர் சொல்கின்றார்கள். எல்லாமே எல்யூஷன். எப்படி இந்த காணல் நீர் பார்க்குறோம் இல்லையா, மிராஜ் பார்க்குறோம் இல்லையா, உண்மையிலேயே மிராஜ் கிடையாது அந்த இடத்துல. கிட்டக்க போனால் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், கிட்டக்க போனால் அது ஒன்றுமே இருக்காது. ஸோ இட் இஸ் அ கிரியேஷன் ஆஃப் மைண்ட். அதே ஹலூசினேஷன். அதே போல தான் அவங்க சொல்கிறாங்க. உண்மையிலேயே அது மாதிரி கிடையாது, மேட்டர் அப்படிங்கிறது கிடையாது, உங்கள் மைண்டு தான் அப்படி கிரியேட் பண்ணுதுன்னு இன்னொரு தரப்பினர் கூறுகின்றார்கள். அவர்கள் என்ன சொன்னாங்க, பிற்பாடு அந்த பிலோசாபிக்கல் சிஸ்டம்ஸ் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உலகம் என்பது அதற்கென்றே ஒரு உண்மை கிடையாது, நம்மளுடைய மைண்ட்ல தான் உலகம் என்கின்ற ஒரு உருவாக்கம் இருக்கின்றதை ஒழிய உலகம் என்கின்ற அசெச் அதற்கென்றே ஒரு உண்மைத்தன்மை கிடையாது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இது ஒரு குழப்பத்தை தருவதாக இருக்கின்றது. இந்த கருத்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை, நமக்கு குழப்பத்தை தான் இந்த கருத்து தருகின்றது என்று பகவான் கூறுகின்றார். ஏன் அவ்வாறு கூறுகின்றார் பகவான்? எல்லாமே மனம்தான் உருவாக்கியது என்றால் இந்த எது முதலில் வந்தது? மேட்டர் தானே முதல்ல வந்தது, அதுக்கப்புறம் தானே லைஃப் வந்தது, அதுக்கப்புறம் தானே மைண்ட் வந்தது. ஸோ மனம் உருவாக்கியது என்றால் எப்படி இந்த சட உலகம் மனதிற்கு முன்னாலேயே எப்படி தோன்றி இருக்க முடியும்? ஸோ இந்த கருத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல இன்னொரு கருத்தை என்ன கூறுகின்றார்கள், இந்த சடப்பொருள் என்பது நமக்கு மேலுள்ள ஒரு உணர்வு நிலை, சூப்பர் கான்சியஸ் மைண்ட், அதனால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு என்று இன்னொரு கருத்தை கூறுகின்றார்கள். ஆனால் அவர்கள் அது எவ்வாறு உருவாக்கியது, எப்படி அந்த மேலுள்ள உணர்வு நிலை இந்த சடப்பொருள் என்பதை உருவாக்கியது என்பதை அவர்களால் விளக்க முடியல. ஆகையினால பகவான் என்ன கூறுகின்றார், இந்த கருத்துக்கள் எல்லாம் நம்ம மேட்டர் அப்படிங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கல. நம்ம முதல்ல வெவ்வேறு தரப்பினர் வெவ்வேறு கருத்துக்களை கூறுகின்றார்கள், எவையும் திருப்திகரமாக இல்லை என்று கூறுகின்றார்கள். அப்புறம் பகவான் என்ன உண்மையிலேயே மேட்டர் என்ன என்பதை பகவான் விளக்குகின்றார். அடுத்த இதுல பகவான் விளக்குகின்றார். அடுத்தது போகலாம் சார். படிப்பீங்களா? படிங்க மேடம். Substance or matter is the form created by the force of existence, Sat. The result of force cannot be other than the forms of existence, Sat. Therefore, matter is only a form of spirit, Sat. We are not able to perceive the spirit in the appearances through our senses because of the dividing action of the mind. Consciousness or chit descends through supermind and represents itself as mind. Force of consciousness or tapas descends through supermind and represents itself as life. Mind separated from its own higher reality in supermind gives life the appearance of division. Mind becomes superconscious in life subconscious in life by its further involution in its own life force, giving the outward appearance of an inconscient force to its material workings. Thank you, sir. Thank you, madam. ஸோ சப்ஸ்டன்ஸ் ஆஃப் மேட்டர் என்ன அப்படின்னா, எப்படி இந்த உலகம் உருவாகியது? இது சயின்டிஃபிக்கா பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்றாங்க. பிக் பேங் தியரின்னு சொன்னா கூட அந்த பிக் பேங் தியரிக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை யார் உருவாக்கியது? எகைன் அந்த கொஸ்டின் கம்ஸ். மூலம் என்ன, அனைத்திற்கும் மூலம் என்ன அப்படிங்கிறத சயின்டிஃபிக்கா அவங்களால சொல்ல முடியல. பிக் பேங் தியரி படி உருவாகியது, யூனிவர்ஸ் உருவாகியது, இந்த உலகம் உருவாகியது என்று கூறுகின்றார்கள். ஆனா அந்த பிக் பேங் தியரியில இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை யார் உருவாக்கியது? நோபடி இஸ் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் தீஸ் திங்ஸ். இது சயின்டிஃபிக்கா அவங்களால காரணம் சொல்ல முடியல. எது முந்தையது அப்படிங்கிறது காரணம் சொல்ல முடியல. எது வேதாந்திக் ட்ரூத் என்ன அப்படின்னா, அவர்கள் அதுல உண்மையை நாம் காண்கின்றோம். என்ன கூறப்படுகின்றது என்றால்,
இந்த சடப்பொருள் மேட்டர் அப்படிங்கிறது ஒரு வடிவம் இல்லையா? இட் இஸ் அ ஃபார்ம். ஒரு ஃபார்மை வந்து உருவாக்கணும் அப்படின்னா ஒரு சக்தி தேவைப்படுகின்றது. இது சிம்பிள் திங். இங்க நீங்க எந்த ஃபார்மை வந்து இந்த உலகத்துல உருவாக்க வேண்டும் என்றாலோ அதற்கு பின்னால வந்து ஒரு சக்தி தேவைப்படுகின்றது. இட் இஸ் a சிம்பிள் ட்ரூத். எந்த வடிவத்தையோ பொருளையோ உருவாக்கணும் அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு சக்தி தேவைப்படுகின்றது. அப்படி என்றால் இந்த உலகம் என்கின்ற ஒரு மாபெரும், இந்த பிரபஞ்சம் என்கின்ற மாபெரும் சடப்பொருளை உருவாக்குவதற்கு ஒரு சக்தி தேவைப்படுகின்றது. அந்த சக்தி எந்த சக்தி என்றால் சச்சிதானந்தாவில் இருக்கக்கூடிய அந்த சித் சக்தி, ஃபோர்ஸ் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ், சத். அதில் இருக்கக்கூடிய அந்த சக்தி தான் இந்த உலகத்தை உருவாக்கியது. சரி, சச்சிதானந்தாவில் இருக்கக்கூடிய அந்த சத், அதனுடைய ஃபோர்ஸ், அதனுடைய சக்தி தான் இந்த உலகத்தை உருவாக்கியது என்றால் அது சச்சிதானந்தாவை தவிர வேறு எதுவாக இருக்க முடியும்? என்னிடம் ஒரு 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 சக்தி இருக்கின்றது. அந்த சக்தியை உபயோகித்துக் கொண்டு என்னிடமிருந்தே உருவாக்குகின்றேன். அது என்னுடைய தன்மையை கொண்டதாகத்தானே இருக்க முடியும். ஆகையினால அந்த சச்சிதானந்தாவினுடைய எக்ஸிஸ்டன்ஸ், அந்த சத், அதில் உள்ள சக்தி, அதுதான் இந்த உலகத்தை படைத்துள்ளது. அப்படி என்றால் என்ன அறிகின்றோம் என்றால் இந்த உலகம் என்பது அந்த சச்சிதானந்தாவை தவிர வேறு எதுவாக இருக்க முடியும்? அதுதான் இங்க பகவான் சொல்லக்கூடிய ட்ரூத். சோ பகவான் என்ன கூறுகின்றார்? நாம் காணக்கூடிய அந்த சடப்பொருள் மேட்டர் என்பது இட் இஸ் நத்திங் பட் சச்சிதானந்தா. அதைத்தான் பகவான் இங்க கூறுகின்றார். சோ மேட்டர் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன்லி a form of spirit. சடப்பொருள் என்பது அந்த ஆன்மனே. அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். மேட்டர் ஷல் ரிவீல் the spirit shall reveal through the face of the matter. நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? பகவான் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, மேட்டர் ஷல் ரிவீல் த ஸ்பிரிட் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். மேட்டர் அப்படிங்கிறத இருந்தாலும் கூட மேட்டர் ஷல் ரிவீல் த ஸ்பிரிட், அது ஆன்மனை வெளிப்படுத்தும். என்ன காரணத்தினால பகவான் அவ்வாறு கூறுகின்றார் என்றால் இந்த சடப்பொருள் என்பது அந்த ஆன்மனை தாங்கி இருக்கும் ஒரு வடிவம் தான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இப்படி இருக்கும் பொழுது ஏன் நம்மால இந்த உண்மையை கண்டுகொள்ள முடியவில்லை என்றால், இது உண்மை, இதுதான் உண்மை அப்படின்னா ஏன் நம்மால அந்த உண்மையை சாதாரண மனிதனுடைய கண்களுக்கு இது புலப்படவில்லை என்றால், நாம் இந்த விஷயங்களை நம்முடைய புலன்களால் அறிகின்றோம். புலன்களால் அறிகின்றோம். அந்த பிரித்து பார்க்கும் மனம், அதன் மூலம் புலன்கள் தரக்கூடிய தகவல்கள் மனதினால் ஒன்று சேர்த்து ஒன்று சேர்த்து மனதினால் ஒருங்கிணைக்கப்பட்டு மனம் ஒரு உண்மையை தருகின்றது. அந்த உண்மை வந்து இந்த உண்மையை உண்மையிலேயே அந்த என்ன உண்மை என்பதை அது வெளிக்காட்டுவதாக இல்லை. ஏன்னா மைண்ட் வந்து டிவிஷன், பிரிவுபட்ட அமைப்பிற்கு கீழ் ஒரு பிரிவுபட்ட அம்சமாக ஒரு செயல்படுவதால நம்மால வந்து அந்த ட்ரூத் பிஹைண்ட் அப்பியரன்சஸ் அதை கண்டுகொள்ள முடியவில்லை. சடப்பொருளுக்கு பின்னால ஆன்மன் இருக்கின்றது, ஸ்பிரிட், தேர் இஸ் எ ஸ்பிரிட் இந்த அப்பியரன்சஸ் அப்படிங்கிறத நம்மால கண்டுகொள்ள முடியவில்லை. என்ன காரணம் என்றால் நம்முடைய ஐம்புலன்கள், நம்மளுடைய பிரித்து பார்க்கும் மனம் அதன் கீழ் வேலை செய்வதால நம்மால வந்து இந்த உண்மையை கண்டறிய முடிவதில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது என்ன பகவான் அடுத்து என்ன கூறுகின்றார்? எப்படி வந்து இந்த சச்சிதானந்தம் வந்து இந்த உலகமாக மாறியது, சச்சிதானந்தம் வந்து எப்படி உலகமாக மாறியது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சச்சிதானந்தம் வந்து ஆசச் வந்து உலகத்தை கிரியேட் பண்ண முடியாது. Divine as Sachidananda cannot create the world. It requires an intermediary principle. இடைப்பட்ட ஒரு விதி தேவைப்படுகின்றது. அந்த இடைப்பட்ட விதி தான் சூப்பர் மைண்ட். சூப்பர் மைண்ட் என்ன செய்கின்றது? அதன் மூலமாகத்தான் அனைத்து சிருஷ்டியும் ஏற்படுகின்றது. இந்த உணர்வு நிலை, கான்சியஸ்னஸ் என்ன செய்கின்றது? சச்சிதானந்தாவில் இருக்கக்கூடிய அந்த சித் என்ன செய்கின்றது? அதிமனத்தின் மூலமாக வெளிப்பட்டு மனம் என்கின்ற அமைப்பை இங்கே உருவாக்குகின்றது. அதே போல அந்த சித் சக்தி என்ன செய்கின்றது? அகைன் அதிமனத்தின் மூலமாக வெளிப்பட்டு வாழ்வு என்கின்ற இயக்கத்தை இங்கே உருவாக்குகின்றது. ஆனால் இந்த வாழ்வு என்பது எப்படி காணப்படுகின்றது?
மைண்ட் வந்து எப்படின்னா, மைண்ட் வந்து எப்படி இங்க வெளிப்படுகின்றது என்றால், அந்த சித் அதனுடைய வெளிப்பாடாக மனம் காணப்படுகின்றது. அதிமனத்தின் மூலமாக வெளிப்பட்டு மனமாக இருக்கின்றது. ஆனால் மனம் என்கின்ற அமைப்பினுடைய மூலம் எது அப்படின்னா சூப்பர் மைண்ட். சூப்பர் மைண்ட்லேருந்து பிரிந்து வந்ததினால்தான் மனம் என்கின்ற அமைப்பு அனைத்தையும் பிரித்து பிரித்து காண்கின்றது. நம்ம பார்த்தோம், சூப்பர் மைண்டுக்கு கீழே வந்து ஒரு லிட் அப்படிங்கிற ஒரு 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 மூடி போல ஒரு விஷயம் இருக்கு. அதற்கு கீழே ஓவர் மைண்ட், இல்லையா அந்த இன்ட்யூட்டிவ் மைண்ட் எல்லாம் வந்துடுது. ஓவர் மைண்ட் அப்படிங்கிற இடத்துலயே பார்த்தோம் அப்படின்னா அந்த டிவிஷன் ஆரம்பிச்சிருது. ஸோ மைண்ட் அல்டிமேட்டா வரும்போது இட் பிகம்ஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் டிவிஷன். அதனாலதான் மனம் வந்து எல்லாத்தையும் பிரித்து பிரித்து பார்க்கின்றது. மனம் வந்து அனைத்தினுள்ளும் இருக்கின்றது. எல்லாமே சச்சிதானந்தா வந்து பார்த்தோம், ஒன்று வெளிப்படுகின்றது. சூப்பர் மைண்ட் மூலமாக வெளிப்பட்டுதான் வந்து சித் வந்து மனமாக மாறுகின்றது. சித் சக்தி வாழ்வின் சக்தியாக இருக்கின்றது. அந்த சத் அப்படிங்கிறது தான் வந்து இங்க மேட்டராக இருக்கின்றது. மனம் என்ன செய்கின்றது? மனமும் அந்த சூப்பர் மைண்ட் மூலமாக வெளிப்பட்டு அனைத்தினுள்ளும் இருக்கின்றது அப்படிங்கிறார் பகவான். இன்வால்வ்டு ஸ்டேட்ல இருக்கு. மேட்டருக்குள்ளேயும் அந்த மனம் என்கின்ற அமைப்பு இருக்கின்றது. பின்பு மேட்டர்லேருந்து வாழ்வு என்கின்ற அமைப்பு வெளிவருகின்றது. வாழ்விலிருந்து மனம் வெளிவருகின்றது. ஸோ அனைத்தினுள்ளும் ஒரு பொதிந்த வண்ணம் எது இருக்கின்றது என்றால் இந்த மைண்ட் அப்படிங்கிறது காணப்படுகின்றது. அடுத்தது போகலாம். எஸ். Mind is the final action of supermind in the descent towards creation. Life is an action of conscious force working in the conditions of the ignorance created by this descent of mind. So, matter is only the final form taken by conscious being, Sat, as the result of that working. Existence, which is one, when manifests itself in the world, creates multiplicity of itself. Mind has to carry the principle of multiplicity to its extreme potential. This can be done only by separativeness and division. Therefore, there is involution of mind into life to create forms for the multiple. It makes the universal principle of being, Sat, appear as gross and material substance, contactable by mind instead of a pure and subtle substance. Thank you, sir. Thank you, madam. நம்ம மைண்ட் அப்படிங்கிறது சொல்றது சூப்பர் மைண்ட் வந்து பிரிந்து வந்த அமைப்பு தான் மைண்ட் அப்படிங்கிறது. சூப்பர் மைண்ட் வந்து கீழே இறங்கி இறக்கம் கொள்ளும் பொழுது மைண்ட் அதுவாக வெளிப்படுகின்றது. அதே போல வாழ்வு என்பது அந்த சித் சக்தி அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இங்கு காணப்படுகின்றது. இறுதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மேட்டர் அப்படிங்கிறது மேட்டர் சடப்பொருள் என்பது உண்மையிலேயே என்ன அப்படின்னா எதனுடைய வடிவமாக இங்கு காணப்படுகின்றது என்றால் அந்த கான்சியஸ் பீயிங் சச்சிதானந்தனுடைய சத் அதனுடைய ஒரு இறுதி வெளிப்பாடாக காணப்படுவதுதான் இந்த மேட்டர் அப்படிங்கிறது. ஸோ இங்க எல்லாமே கிளியர். சச்சிதானந்தாவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இங்கே காணப்படுகின்றன. சித் சக்தி வந்து வாழ்வாக காணப்படுகின்றது. சித் என்பது மைண்ட் என்பது சூப்பர் மைண்டின் மூலமாக இங்கு வெளிப்பட்டு மைண்ட் அதுவாக காணப்படுகின்றது. அந்த சச்சிதானந்தாவினுடைய சத் எக்ஸிஸ்டன்ஸ் என்பது இங்கு மேட்டராக இருக்கின்றது. இதுதான் இதனுடைய பிரின்சிபல். அதனால பகவான் இங்க என்ன கோருகின்றார், இந்த மேட்டராக எது இருக்கின்றது உண்மையிலேயே சச்சிதானந்தம் தான். சச்சிதானந்தாவில் இருக்கக்கூடிய அந்த சத்தான் வந்து மேட்டராக சடப்பொருளாக இங்கு காணப்படுகின்றது. ஆனால் அந்த சச்சிதானந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சத் என்பது ஏகமாக இருப்பது. இட் இஸ் ஒன் வித்தவுட் செகண்ட், ஏகமாக இருப்பது. அது தன்னை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது தன்னை பல்வேறு விதமாக பல்வேறு மையங்களாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதுதான் உண்மை.
ஒரே விஷயம் தன்னை பல்வேறு மையங்களாக வெளிப்படுத்திக் கொள்ளுதல், அதுதான் இங்க மேனிஃபெஸ்டேஷன்ல. ஒரே விஷயம் வந்து தன்னை தன்னிலிருந்து மாறுபட்ட விஷயங்களாக அதை வெளிப்படுத்திக் கொள்வதில்லை. ஒரே விஷயம்தான் தன்னை பல்வேறு மையங்களின் மூலம் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதுதான் இந்த மல்டிப்ளிசிட்டி என்பது. மல்டிப்ளிசிட்டி என்பது அந்த ஏகமாக இருப்பதனுடைய எதிரான விஷயம் கிடையாது, அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் மல்டிப்ளிசிட்டி. இதுல உலகம் என்பது சச்சிதானந்தாவில் இருக்கக்கூடிய அந்த சத்து என்பது ஏகமாக இருப்பது. அது ஏகமாகவே இருந்ததுன்னு வச்சுக்கலாம். இந்த உலகம் என்பது வெளிப்பட்டு இருக்கவே முடியாது. அந்த ஏகமாக இருப்பது பல்வேறு அமைப்புகளாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுதுதான் இந்த யூனிவர்ஸ், பிரபஞ்சம் உண்டாகின்றது. ஸோ இது வந்து ஒரு அடிப்படை விதி, அடிப்படை பிரின்சிபிள். இதுல மனம் என்ன செய்கின்றது? மனம் வந்து இந்த பன்முகமா பலவாறாக காணப்படும் விஷயங்களை வந்து அதனுடைய அறுதியான நிலைக்கு அது பிரித்து பார்க்கின்றது. எக்ஸ்ட்ரீம் மைண்ட் ஹேஸ் டு கேரி த பிரின்சிபல் ஆஃப் மல்டிப்ளிசிட்டி டு இட்ஸ் எக்ஸ்ட்ரீம் பொட்டன்ஷியல். எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பிரித்து 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 பார்க்குமோ அந்த அளவிற்கு அது பார்க்கின்றது. மனதினுடைய வேலையே அதுதானே. மைண்ட் ஆல்வேஸ் டிவைட்ஸ். எப்படி இதை செய்வது என்றால், ஒன்றிலிருந்து ஒன்றை தனித்து பார்ப்பது, பிரிப்பது, ஒரே விஷயத்தை இரண்டாக பிரிப்பது, ஒன்றிலிருந்து மற்றொன்றை தனியாக பார்ப்பது, ஒரே விஷயத்தை இரண்டாக பிரிப்பது, செப்பரேட்டிவ்னஸ் அண்ட் டிவிஷன். இந்த ப்ராசஸ் மூலமா தான் மைண்ட் என்ன செய்கின்றது? அனைத்துமே தனித்தனி விஷயங்களாக அது உருவாக்குகின்றது. இதுல எது ஏன்னா நம்ம நார்மலா என்ன எழுவோம் அப்படின்னா, சச்சிதானந்தாவில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸிஸ்டன்ஸ் சத்து என்பது ஏகமாக இருப்பது தானே. அது ஏன் ஏகமாக நம்ம என்ன சொல்றோம்? இங்க உலகம், இந்த மேட்டர் என்பது சச்சிதானந்தாவினுடைய வெளிப்பாடு என்று கூறுகின்றோம். அப்படின்னா நம்ம லாஜிக்கல் கொஸ்டின் என்ன? ஏகமாக இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்தாவினுடைய அந்த சத் என்பது எப்படி இங்க பல்வேறு அமைப்புகளாக தனித்தனியாக காணப்படுகின்றது என்கின்ற கேள்வி நமக்கு எழுகின்றது. இந்த தனித்தனியாக ஒன்றை உருவாக்குவது, பல்வேறு மையங்களாக பிரிப்பது என்பதை எது செய்கின்றது என்றால் மனம் செய்கின்றது. இங்க மைண்டு தான் காரணம். மைண்ட் தான் வந்து டிவைட்ஸ். ஸோ இங்க எது பிரிக்கின்றது? பன்முகமான பன்முக தோற்றங்களை எது உருவாக்குகின்றது என்றால் இட் இஸ் அ மைண்ட். மைண்ட் என்ன செய்கின்றது? அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்தாவினுடைய அந்த சத், அதனுடைய இதுவை என்ன செய்கின்றது? அது பல்வேறு அமைப்புகளாக அது பிரிக்கின்றது. சச்சிதானந்தாவினுடைய அந்த சத் ஆஸ்பெக்ட் வந்து எப்படி காணப்படுகின்றது? சூட்சும அளவில் வந்து காணப்படும் விஷயம். அது வந்து கண்களுக்கு புலப்படாததுதான் அந்த சத் என்பது. அதே கண்களுக்கு புலப்படும் வண்ணம் ஸ்தூல வடிவில் மனதினால் அறியப்படும் வரைக்கும் என்ன நடைபெறுகின்றது என்றால், மனம் ஒவ்வொரு விஷயத்தையும் மனதினால் புரிந்து கொள்ளும் வண்ணம் ஸ்தூல நிலையில் உருவாக்கி காட்டுகின்றது. ஆகையினால எப்படி மேட்டர் எப்படி உருவாகியது அப்படின்னா, அந்த எல்லாமே சச்சிதானந்தாவினுடைய வெளிப்பாடுகள் தான். சச்சிதானந்தாவினுடைய சத்த ஆஸ்பெக்ட் தான் வந்து இங்க வந்து சடப்பொருளாக காணப்படுகின்றது. இந்த சத்த ஆஸ்பெக்ட் என்பது ஏகமாக இருப்பது, அது மாத்திரம் இல்ல, கண்களுக்கு புலப்படாது, அது வந்து சூட்சமமாக இருப்பது. அத்தகைய ஒரு அந்த அமைப்பை கண்களுக்கு புலப்படும் வண்ணம் திட வடிவில் பலவாறான விஷயங்களாக எது உருவாக்குகின்றது அப்படின்னா மைண்ட். ஸோ மைண்ட் தான் இங்க முக்கியமாக இந்த டிவிஷனை, தனிப்பட்ட அமைப்புகளை உருவாக்குகின்றது. அடுத்தது போகலாம். படிக்கவா? எஸ். When Sachidananda descends through supermind into mind and life,
there is a descent of pure substance, Sat, into material substance. It is a necessary result of the will of Sachidananda to make one manifest as many. With multiplicity, multiple centers of being are created with a need to make an awareness of things from separate centers of consciousness. Substance in its utter purity is represented by pure conscious being, Sat Chit. It is self-existent, inherently self-aware by identity. It does not turn its consciousness upon itself as object. Supermind has the self-awareness by identity as its substance of self-knowledge and its power of self-creation. In the process of creation, supermind presents the being, Sat, to itself as subject-object, one. By a comprehending consciousness, both the subject and the object are held within itself. By its apprehending consciousness, it projects it as an object of cognition within the circumference of its consciousness. It can see it as something put away from itself and yet as a part of its being, as the knower, witness, or Purusha. தேங்க்யூ. அடிப்படையில பகவான் கூறக்கூடிய கருத்து, இந்த உலகம் என்பது சச்சிதானந்தாவினுடைய வெளிப்பாடு. இதை பகவான் இதை ஏதோ கருத்தாகவோ வெறும் கருத்தளவில கூறல. இதை ஒரு ஆன்மீக உண்மையாக பகவான் கண்டறிந்தார். ரியல் ட்ரூத், இதுதான் ட்ரூத் அப்படின்னு கண்டுபிடிச்சார். எக்ஸ்பீரியன்ஷியலா அதை ஆன்மீக ரீதியாக ஆன்மீக அனுபவமாகவே அவர் உணர்ந்தார். அதனால்தான் சொல்கின்றார், இந்த உலகம் என்பது ஒரு பொய்மை கிடையாது, மாயை கிடையாது, இது இட் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டிவைன் அப்படிங்கிறார். அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டிவைன் அப்படின்னா அந்த சடப்பொருளும் ஏதோ தெய்வாம்சம் பொருந்திய தெய்வத்தினுடைய வெளிப்பாடு தானே. அதாவது சடப்பொருள் ஒரு தெய்வத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னா எப்படி தெய்வத்தினுடைய எந்த அம்சத்தினுடைய வெளிப்பாடு? அந்த தெய்வம் என்றால், டிவைன் என்றால் சச்சிதானந்தா. சச்சிதானந்தாவினுடைய அந்த சத் ஆஸ்பெக்ட், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஸ்பெக்ட், அதனுடைய வெளிப்பாடு தான் இங்க நம்ம மேட்டராக பார்க்கின்றோம். சச்சிதானந்தா என்ன செய்கின்றது? இரக்கம் கொள்கின்றது. டெவல்யூஷன்னா என்ன அர்த்தம்? இரக்கம் கொள்ளுதல். எதன் மூலமாக இரக்கம் கொள்கின்றது? அந்த சூப்பர் மைண்ட் அதிமானம் மூலமாக இரக்கம் கொள்கின்றது. இரக்கம் கொண்டு மனம், வாழ்வு, சடப்பொருள் என்கின்ற ரீதியில் தன்னை இந்த உலகத்தில் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இந்த சச்சிதானந்தாவினுடைய அந்த பொருள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறார் பகவான். மிகவும் பரிசுத்தமான பொருள் தான் சச்சிதானந்தாவில் இருக்கக்கூடிய அந்த சத் ஆஸ்பெக்ட். சச்சிதானந்தாவில் இருக்கக்கூடிய அந்த சத் ஆஸ்பெக்ட் என்பது மிகவும் பரிசுத்தமான, தூய்மையான ஒரு பொருள். அந்த சப்ஸ்டன்ஸ் அப்படிப்பட்ட ஒரு பியோர் சப்ஸ்டன்ஸ் தான் அது. அந்த பியோர் சப்ஸ்டன்ஸ் எப்படி அத்தகைய ஒரு தன்மை வாய்ந்த ஒரு பொருள் எப்படி இந்த திட வடிவை கொண்ட பொருள்களாக சட ரீதியில் காணப்படுகின்றன எப்படின்னா அத்தகைய நிலையில் உள்ள அந்த சச்சிதானந்தம் என்ன செய்கின்றது? இந்த திடரூபத்தில் இந்த உலகத்தில் தன்னை அதிமான சக்தியின் மூலமாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதிமான இன்டர்மீடியரி சூப்பர் மைண்ட் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஏன் அவ்வாறு வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால், அந்த பரம்பொருளினுடைய நோக்கம் என்னவென்றால், ஏகமாக இருக்கும் தன்னை பன்மையாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது அந்த பரம்பொருளினுடைய நோக்கம். அதன் காரணமாகத்தான் அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்தா இங்கு பலவாறாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. பலவாறாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றாலே என்ன ஒரு அடிப்படை தேவையான அடிப்படை தேவையாக அமைகின்றது என்றால், பல்வேறு அமைப்புகள், ஒரே அமைப்பாக இல்லாம பல்வேறு அமைப்புகள் தேவை இல்லையா? ஒன்று தன்னை பலவாறாக வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் பல்வேறு அமைப்புகள் தேவை. மல்டிபிள் சென்டர்ஸ் ஆஃப் பீயிங், மல்டிபிள் சென்டர்ஸ் ஆஃப் பீயிங். சச்சிதானந்தாவினுடைய பன்மையான
மையங்கள். அதுதான் அர்த்தம். அதுக்கு சச்சிதானந்தாவினுடைய பையமான மையங்கள் தான் அந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய எண்ணற்ற அமைப்புகள் எல்லாமே சச்சிதானந்தாவினுடைய மையங்கள் தான். ஆனா திருப்பி திருப்பி சொல்றோம், ஏன் நம்மால் அந்த உண்மையை அறிய முடியவில்லை என்றால், we live in our mind. அது மைண்டுனால அது வெறும் புலன்களை நம்பிதான் அது எல்லாமே கருகின்றது. ஒரு விஷயத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த எசன்ஸை புரிஞ்சுக்க முடியல. அதனாலதான் நம்மளால இந்த உண்மையை புரிந்து கொள்ள முடியவில்லை. சச்சிதானந்தாவினுடைய அந்த அந்த சப்ஸ்டன்ஸ் எப்படி, அந்த சத்து எப்படின்னா பியூர் கான்சியஸ் பீயிங். இந்த பியூர் கான்சியஸ் பீயிங் தான் சச்சிதானந்தாவினுடைய அந்த பொருளாக இருக்கின்றது. அது தன்னைத்தானே அறிந்த வண்ணம் இருக்கின்றது. சச்சிதானந்தாவினுடைய அம்சம் என்ன? அதற்கு வெளியிலிருந்து அது நீதான் சச்சிதானந்தா அப்படின்னு கைகாட்டி யாரும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இட் நோஸ் இட் செல்ஃப். சச்சிதானந்தாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் தன்னை அறிந்த வண்ணம் தான் இருக்கின்றது, சுயம்புவாக இருக்கின்றது. இட் இஸ் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ், இன்ஹெரண்ட்லி செல்ஃப் அவேர் பை இட்ஸ் ஐடென்டிட்டி. தன்னை தான் யார் என்பதை அறிந்து தானாகவே அறிந்த வண்ணம் தான் அது இருக்கின்றது. இப்போ நம்ம எப்படி பார்க்கிறோம்? நம்மை ஒரு விட்னஸ் கான்சியஸ்னஸ் அதோட தான் பார்க்குறோம். ஒரு சாட்சி மனோபாவத்தோட பார்க்கும் பொழுது என்ன, இப்போ நான் பேசுறேன் அப்படின்னா நான் வேறாகவும், பேசும் என்னுடைய அமைப்பு வேறொன்றாகவும் எதிரும் புதிருமாக வைத்து நான் பார்க்கின்றேன் இல்லையா? இப்படிதான் நம்ம எல்லாம் பார்க்குறோம், நம்மையே பிரித்து பார்க்கின்றோம். ஆனா இந்த சச்சிதானந்தாவில் இருக்கக்கூடிய அந்த அந்த செல்ஃப் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த சத் எப்படி இருக்குன்னா, அது தன்னை தானாகவே அறிந்த வண்ணம் இருக்கின்றது. இங்க சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற அந்த டிவிஷன் அங்க கிடையாது. நமக்குள்ள இருக்க சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது. என்னை நான் ஒரு சாட்சியாக பார்க்கும் பொழுது பார்க்கும் நான் சப்ஜெக்டாக மாறிவிடுகின்றேன், பார்க்கப்படுவது ஆப்ஜெக்டாக மாறிவிடுகின்றது. ஆனா அங்க அது மாதிரி கிடையாது. அங்க அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதே கிடையாது. இட் டஸ் நாட் டர்ன் இட்ஸ் கான்சியஸ்னஸ் அப்பான் இட் செல்ஃப் as ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறார் பகவான். இந்த நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், சச்சிதானந்தாவிற்கும் இந்த அம்சம் உண்டு, சூப்பர் மைண்டுக்கும் இந்த அம்சம் உண்டு. சூப்பர் மைண்ட் இந்த செல்ஃப் அவேர்னஸ் பை ஐடென்டிட்டி, தன்னைத்தானே அறிந்த வண்ணம் இருப்பது அந்த அதிமனதிற்கும் உண்டு. ஏனென்றால் அதிமனம் சூப்பர் மைண்டு தான் அனைத்தையும் சிருஷ்டிக்கின்றது. கிரியேஷன் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா சூப்பர் மைண்டு. சூப்பர் மைண்டும் சச்சிதானந்தாவும் வெவ்வேறான விஷயங்களா என்றால் இல்லை. சச்சிதானந்தாவினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் சூப்பர் மைண்டு. சச்சிதானந்தாவின் மூலமாக நேரடியாக சிருஷ்டியை உருவாக்க முடியாது என்பதனால் சூப்பர் மைண்ட் என்கின்ற ஒரு இன்டர்மீடியட் பிரின்சிபிள் அதன் மூலமாக சிருஷ்டி உருவாகுகின்றது. ஒருபுறம் சச்சிதானந்தாவினுடன் இணைந்துதான் சூப்பர் மைண்ட் செயல்படுகின்றது, மறுபுறம் தன்னிலிருந்து ஒன்றை வெளிப்படுத்தும் ஒரு அமைப்பாக, சிருஷ்டியை உருவாக்கும் அமைப்பாக அது செயல்புரிகின்றது. சிருஷ்டியை உருவாக்குறதுல நம்ம பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் எப்படி ஏகமாக இருப்பது, அங்க டிவிஷனே இருக்காது. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற அந்த டிவிஷனே இருக்காது. எல்லாமே நான் ஒரே அமைப்பாக நானே என்னுள் இருப்பது. நோ, தெர் இஸ் நோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட். அடுத்த ஸ்டேஜில் ஏன்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது அந்த கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு, காம்ப்ரிஹென்சிவா இருக்குது, ஏகமாக இருக்கின்றது. ஆனால் சிருஷ்டியை உருவாக்கணும் அப்படின்னா என்ன, என்னிலிருந்து ஒன்றை நான் உருவாக்கி அதை நான் வெளிக்கொணர வேண்டும். இந்த ப்ராசஸ் தான் சூப்பர் மைண்ட்ல நடைபெறுகின்றது. சூப்பர் மைண்ட்ல என்ன நடைபெறுகின்றது, தன்னிலிருந்து ஒன்றை அது உருவாக்கி அதை தன்னிலிருந்து வெளிப்படுத்துகின்றது. தன்னிலிருந்தே ஒன்றை உருவாக்கி அதை தன்னிலிருந்து பிரித்து பார்க்கப்படும் வேறொரு பொருளாக அது தன்னை உருவாக்குகின்றது. இதுதான் அந்த அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது. காம்ப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ் என்றால் எனக்குள்ளேயே எல்லாமே இருக்கின்றது, என்னிலிருந்து அது எந்தவித வேறுபாடும் இல்லாமல் என்னுடைய ஒரே அங்கமா என்னுள்ளேயே அது இருக்கின்றது. அந்த உணர்ந்த வண்ணம் நான் இருக்கின்றேன்.
இரண்டாவது ப்ராசஸ்ல எண்ணிலிருந்து ஒன்றை நான் எண்ணி அது எண்ணிலிருந்து பிரித்து அதன் மூலமாக ஒன்றை உருவாக்குகின்றேன். ஒரு ஓவியன் இருக்கின்றான், அவன் மனதிற்குள்ளே ஓவியங்களை கற்பனை செய்கின்றான். அவ்வாறு கற்பனை செய்யும் பொழுது அவனும் ஓவியமும் அதாவது இரண்டர் கலந்து இருக்கின்றன. அதே சமயம் அவன் ஓவியத்தை வடிக்கும் பொழுது ஓவியத்தை தன் முன் நிறுத்தி தன்னிலிருந்து வேறுபட்ட ஒரு விஷயமாக வடிக்கின்றான். அதே போலதான் சூப்பர் மைண்டும். சூப்பர் மைண்ட் கிரியேட் பண்ணும்பொழுது, சிருஷ்டிக்கும் பொழுது தன்னிலிருந்து ஒன்றை தன்னிலிருந்து வேறுபடுத்தி பார்த்து ஒன்றை உருவாக்குகின்றது. இருந்தாலும் அது எப்படின்னா தன்னுடைய அது தன்னிலிருந்து ஒன்றை வெளிப்படுத்தி உருவாக்கினாலும் அவ்வாறு உருவாக்கியதை தன்னினுடைய ஒரு அங்கமாகத்தான் அது பார்க்கின்றது. அதுதான் வித்தியாசம் இங்க. ஸோ இவ்வாறு தான் இந்த கிரியேஷன் நடைபெறுகின்றது. எதற்காக பகவான் இங்க குறிப்பிடுகின்றார் என்றால், எப்படி இந்த சச்சிதானந்தாவிலிருந்து இந்த மேட்டர் அப்படிங்கிற இந்த உலகம் என்பது உருவாகியது என்பதை தான் பகவான் விளக்குகின்றார். அடுத்தது போகலாம். Yes, madam. The apprehending consciousness of supermind ultimately culminates into the movement of mind and its ignorance. It is a movement of division. But in the divine mind, that is apprehending supermind, simultaneously reverse side of the same movement takes place. That is the movement of unity. This counteracts the movement of division at the level of the physical world. It prevents the movement of division from becoming the only reality to the knower. This unity at the level of apprehending supermind is otherwise represented by the dividing mind externally as contact in consciousness between divided beings and separate objects. The action of our thought mind is founded on the basis of sense and on the basis of contact of union subject to division. It prepares for the return to a higher principle of union, that is apprehending supermind, where division is subordinate principle to oneness. Thank you, sir. Thank you. இப்போ இந்த ப்ராசஸ்லாம் பார்த்தா நமக்கு புரியாத மாதிரி இருக்கும். அது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அது கடினம் இல்லை. பகவான் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையை அவர் உண்மையை ஒரு ஆன்மீக உண்மையை அவர் தெரிவிக்கின்றார். அந்த உண்மை நமக்கு பழக்கப்படாத இருக்கிறதுனால அது ஒரு புரியாத விஷயம். நம்ம பார்த்துருக்கோம் ட்ரிபிள் ஸ்டேட்டஸ் ஆஃப் சூப்பர் மைண்ட்ல இந்த கருத்தை நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். இருந்தாலும் நம்ம என்ன பகவான் கூற வருகின்றார், இப்போ இந்த உலகம் என்பது இறைவனால் உருவாக்கப்பட்டது, இறைவனுடைய வெளிப்பாடு, சச்சிதானந்தாவினுடைய வெளிப்பாடு என்பது பகவான் கூறுகின்றார். எப்படி உருவாச்சு? ஒருபுறம் சயின்டிஸ்ட் பிக் பேங் தியரி சொல்றாங்க, அது சயின்டிபிக்கா சொல்றாங்க. ஆன்மீக ரீதியா எது உண்மை, அதுதான் எப்படி உருவாகியது அப்படிங்கிறது தான் சொல்றாரு. இப்போ டிவைன் அப்படிங்கிறது எதை கூறுகின்றோம்? நம்ம சச்சிதானந்தாவை தான் நம்ம டிவைன் அப்படிங்கிறோம். பிரம்மன், சச்சிதானந்தா, இதே நம்ம டிவைன் அப்படிங்கிறோம். இந்த டிவைன் இந்த உலகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் டிவைனுடைய ஆஸ்பெக்ட் எப்படி இருக்கின்றது? ஏகமாக இருக்கின்றது. அங்க எதுவுமே ஃபார்ம்லெஸ்ஸா இருக்கின்றது, எதுவுமே இல்லை. அத்தகைய ஒன்று இந்த உலகத்தை உருவாக்க வேண்டும். ஏன்னா அது டிவைன் எப்படி இருக்கின்றது? இன்ஃபினிட்டா இருக்கு. எல்லை கடந்து இருக்கக்கூடிய அமைப்பு தான் டிவைன் என்பது. ஏகமாக இருப்பது, அங்க டிவிஷனே கிடையாது. அப்படிப்பட்ட ஒன்று எப்படி இந்த உலகத்தை உருவாக்கி இருக்க முடியும்? இந்த கேள்வி நமக்கு எழுகின்றதா இல்லையா? எப்படி இந்த உலகத்தை உருவாக்கி இருக்க முடியும்? இந்த உலகம் என்பது அந்த டிவைனினுடைய எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து மாறுபட்ட விஷயமாக இங்கு காணப்படுகின்றது. அப்படி இருக்கும்பொழுது எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகின்றது. இது நார்மலான நியாயமான கேள்வி. கேள்விக்கு பதில் தான் பகவான் கூறுகின்றார். சச்சிதானந்தா நேரடியாக இந்த உலகத்தை உருவாக்குவது இல்லை. அதனுடைய ஒரு நீட்டிப்பு அம்சமான சூப்பர் மைண்ட், அதிமனம், அதன் மூலமாகத்தான் இந்த உலகம்
உருவாக்கப்படுகின்றது. சூப்பர் மைண்ட் தான் இட் இஸ் அ கிரியேட்டர் ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிறாரு. சரி, சூப்பர் மைண்ட் எப்படி கிரியேஷன் எப்படி உருவாகிறது? எகைன் நம்ம அதை ஒரே உதாரணத்துக்கு தான் போனோம். ஒரு சிலையை வடிப்பவன் ஒரு சிற்பி உடனேயே நேரடியாக அந்த சிலையை வடிப்பதில்லை. அவன் என்ன செய்கின்றான்? தன் மனதிற்குள்ள முதலில் அந்த சிலையை வடிக்கின்றான். இந்த சிற்பியோட 3 நிலைகளை நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயம் புரியும். ஒரு சிற்பியை எடுத்துக்கலாம். இந்த சிற்பி சாதாரணமாக எந்த விதமான கற்பனையும் இல்லாமல் அமைதியாக இருக்கிறான். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட். எந்த விதமான கற்பனையோ எதையும் செய்யணும் அப்படின்னு நினைக்கல. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட். செகண்ட் ஸ்டேட்ல அவனுக்கு தோணுது. என்ன தோணுது? ஒரு அழகான ஒரு சிலையை நாம் வடிக்கலாமே என்று தோணுகின்றது. ஒரு எண்ணம் உருவாகின்றது. எண்ணம் உருவாகியுடனே அவன் அத்துடன் நின்று விடுவதில்லை. அந்த உருவத்தை தன் மனதிற்குள்ளேயே வடிக்கின்றான். அவ்வாறு வடிக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? அந்த சிற்பி ஒரு புறமும், மறுபுறம் அவன் உருவாக்க நினைக்கும் அந்த சிற்பமும் அவன் மனதிற்குள்ளேயே 2 அம்சங்களாக வேறுபட்ட விஷயங்களாக இருக்கின்றன. இது செகண்ட் ஸ்டேட். அப்புறம் அடுத்த ஸ்டேட், அந்த சிற்பி என்ன செய்கின்றான்? அந்த சிற்பத்தை தான் வடிக்கின்றான். ஸோ 3வது ஸ்டேட்ல வெளியில வந்துருது. எக்ஸாக்டா வெளியே வந்தது. இப்படிதான் இந்த உலகமும் உருவாகியது. அந்த டிவைன் மைண்ட்ல அது டிவைன் என்ன செய்கின்றது? சூப்பர் மைண்ட்ல முதல் நிலையில ஏகமாக இருக்கின்றது. இட் இஸ் ஒன் வித் சச்சிதானந்தா. செகண்ட் ஸ்டேட்ல என்ன செய்கின்றது? சூப்பர் மைண்ட் அதற்குள்ளேயே எந்த உலகத்தை அது உருவாக்க வேண்டுமோ அது தனக்குள்ளேயே அது வடிவமைக்கின்றது. இது செகண்ட் ஸ்டேட். 3வது ஸ்டேட்ல என்ன செய்கின்றது? அந்த படைக்க வேண்டிய உலகத்தை தன்னிலிருந்து வெளிப்படுத்துகின்றது. இதுதான் தேர்ட் ஸ்டேட். இங்கதான் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் எல்லாம் உருவாகுகின்றன. இதுதான் பிரின்சிபல் ஆஃப் கிரியேஷன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுல பகவான் 2 வார்த்தைகளை உபயோகிக்கின்றார். அந்த எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் தன்னிலிருந்து எதையுமே பிரிக்காமல் ஒரு ஏகமான ஒரு உணர்வு நிலையில் இருப்பதுதான் காம்ப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ். அந்த இடத்துல படைக்க வேண்டிய விஷயம் வேறு, படைக்கும் விஷயம் வேறு என்கின்ற அந்த பாகுபாடே இல்லை. இது காம்ப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ். அடுத்த நிலையில் என்ன நடைபெறுகின்றது என்றால் தனக்குள்ளேயே ஒன்றை உருவாக்குவது. இங்க என்ன நடைபெறுகின்றது? தனக்குள்ளேயே ஒன்றை உருவாக்குவது. இதைதான் பகவான் 2வது நிலை என்று கூறுகின்றார். 3வது உருவாக்க வேண்டிய விஷயத்தை தன்னிலிருந்து வேறுபட்டு ஒன்றாக பார்ப்பது. அதைதான் அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ் என்பது. சூப்பர் மைண்ட் என்ன செய்கின்றது? சிருஷ்டிக்க வேண்டிய விஷயத்தை பொருளை தன்னிலிருந்து வேறுபட்ட அம்சமாக ஒன்றை பிரித்து பார்த்து உருவாக்க நினைக்கின்றது. இதுதான் சூப்பர் மைண்டினுடைய 3வது நிலை, அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ். பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? இவ்வாறு இந்த நிலையில தனிப்பட்ட மனம் என்பது ஏற்கனவே உருவாகி உள்ள நிலையில் இருக்கின்றது. மனம் என்ன செய்கின்றது? அவ்வாறு சிருஷ்டிக்கப்படும் ஒவ்வொரு அமைப்பையும் அது தனித்தனியாக பார்க்கின்றது, தனித்தனியாக அது வைக்கின்றது. இந்த செப்பரேஷன் அண்ட் டிவிஷன் எப்படி நடைபெறுகின்றது என்றால் பை த மைண்ட், டிவைடிங் மைண்ட், அதனால் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் பகவான் என்ன கூறுகின்றார்? உண்மையிலேயே அது மாதிரி நடந்து கொண்டே இருந்தா அந்த டிவிஷன் என்பது ஒரு பர்மனன்ட் பிரின்சிபலாக இருந்து கொண்டே இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா எல்லாமே இந்த உலகத்துல பிரேக் ஆயிடும். ஆனால் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் அனைத்துமே என்ன காரணத்தினால் கட்டி காக்கப்படுகின்றன என்றால் there is a principle of unity, underlying principle of unity. எல்லாத்துக்கும் பின்னாடி there is an underlying principle of unity. இதைத்தான் பகவான் டிவைன் மைண்ட் அப்படிங்கிறார். டிவைன் மைண்ட் அப்படிங்கிறது என்ன செய்கின்றது? டிவைன் மைண்ட் என்று பகவான் கூறுவது என்னவென்றால் அந்த சூப்பர் மைண்டினுடைய 3வது நிலை
ஒன்றை தன்னிலிருந்து உருவாக்கும் அந்த ஒரு நிலையைத்தான் சூப்பர் மைண்டினுடைய அந்த நிலையைத்தான் டிவைன் மைண்ட் என்று கூறுகின்றார். கீழ் உள்ள அமைப்பை ஆர்டினரி மைண்ட் அப்படிங்கிறார். ஆர்டினரி மைண்ட் என்ன செய்கின்றது? அனைத்தையும் பிரிக்கின்றது. எல்லாம் டிவைட் பண்ணி தனித்தனி அமைப்புகளாக மாற்றிக்கொண்டே வருகின்றது. அதே சமயம் இதற்கு இணையான ஒரு ஒருமைப்படுத்தும் இயக்கம் அந்த சூப்பர் மைண்டினுடைய மூன்றாவது நிலை அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ் அதில் நடந்து கொண்டே இருக்கின்றது. எதனால நடந்து கொண்டு இருக்கின்றது என்றால், உண்மையிலேயே இந்த டிவிஷன் என்பது அதனுடைய எக்ஸ்ட்ரீம் லிமிட்டுக்கு போய் இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் எல்லாமே சிதறண்டு போகாமல் ஒரு ஒருமை என்கின்ற அம்சம் அடித்தளமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒருமையுடன் ஒருங்கிணைத்தல் என்கின்ற இயக்கமும் இணையாக நடந்து கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறார் பகவான். There is a movement of unity in the apprehending consciousness of the supermind. There is a movement of division at the mind level. கீழே மைண்ட் லெவல் அங்கே மூவ்மெண்ட் ஆஃப் டிவிஷன் நடக்குது. மேலே மூவ்மெண்ட் ஆஃப் யூனிட்டி இந்த சூப்பர் மைண்டில் தேர்ட் ஸ்டேட்டில் அது இணையாக நடந்து கொண்டே இருக்கின்றது. அதனால தான் எதுவுமே உண்மையிலேயே பிரிந்து போகாமல் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். That is movement of unity அப்படின்னா என்ன செய்கின்றது? இட் counteracts a movement of division at the level of the physical world. It prevents the movement of division from becoming the only reality to the knower. அதாவது ஒரு புறம் டிவிஷன் இருக்கின்றது, மறுபுறம் யூனிட்டியும் இருக்கின்றது. ரெண்டுமே உண்மைதான். இந்த சூப்பர் மைண்ட் இருப்பதனால்தான் உண்மையிலேயே அந்த டிவிஷன் என்பது அது மாத்திரமே உண்மை என்கின்ற நிலைக்கு தள்ளப்படாமல் இருக்கின்றது. யூனிட்டியும் ஒரு உண்மை என்கின்ற உண்மை அதனால் பாதுகாக்கப்படுகின்றது. அடுத்தது போகலாம். Yes, madam. But the mind tends to know and sense the substance of conscious being by the principle of division. It sees the substance in infinitesimal points. It associates together these points, arrive at a totality. The cosmic mind throws itself and dwells in these multiple viewpoints. The cosmic mind is the agent of real idea of supermind, the executor of divine plan. The cosmic mind turns its multiple viewpoints of universal existence into standpoints of universal life. In matter, it turns them into forms of atomic being, instinct with the life that forms them. Thank you, sir. Thank you, madam. Thank you. என்ன உண்மை அப்படின்னா, நம்மளுடைய சென்ஸ் மைண்ட் ஐம்புலன்களை சார்ந்து செயல்படும் மனம் அனைத்தையுமே தனித்தனி விஷயங்களாக பார்க்கின்றது. அதே சமயம் அந்த அதிமனத்தினுடைய அந்த அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ் மூன்றாவது நிலை என்ன செய்கின்றது? அனைத்திற்கு பின்னால் இந்த ஒருமைத்தன்மையை அது உறுதி செய்து கொண்டே இருக்கின்றது. அதனால்தான் இந்த உலகத்தில் டிவிஷன் என்பது அப்பேரண்டாகத்தான் இருக்கின்றது. மீண்டும் மீண்டும் நம்ம லைஃப் டிவைன்ல கண்டறியும் உண்மை என்ன? நம்ம உலகத்தில் காணக்கூடிய பிரிவுபட்ட விஷயங்கள் எல்லாமே தோற்றத்திற்கு தான் அவ்வாறு காணப்படுகின்றன. அதற்கு பின்னால அண்டர்லைங் யூனிட்டி இருக்கின்றது அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லையா? எல்லாத்துக்கு பின்னாலே தேர் இஸ் எ யூனிட்டி. ஆனால் நம்மால பார்க்க முடியல, ஆனால் அதுதான் உண்மை அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த அண்டர்லைங் யூனிட்டி அப்படிங்கிறத எது உறுதி செய்கின்றது என்றால், இந்த சூப்பர் மைண்டினுடைய அந்த தேர்ட் ஸ்டேட்டஸ் அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ் அதுதான் உறுதி செய்கின்றது. எல்லாம் டிவிஷன் நடந்து கொண்டே இருந்தாலும் பின்னாடி யூனிட்டியை என்ஷூர் பண்ணுது அப்படிங்கிறாரு. உண்மையிலேயே அது மாதிரி ஒரு அமைப்பு இல்லை அப்படின்னா என்றைக்கோ இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் எல்லாம் சிதறுண்டு போயிருக்கும். வாட் என்ஷூர்ஸ் ஹார்மனி அட் ஆல் லெவல்ஸ் அப்படின்னா இந்த இந்த சூப்பர் மைண்டினுடைய மூன்றாவது நிலை அப்ரிஹெண்டிங் கான்சியஸ் அதுதான் உறுதி செய்கின்றது. மனம் எப்பொழுதுமே பிரித்து பார்த்துதான் ஒன்றை அறிந்து கொள்கின்றது. எல்லாமே பிரித்து பார்ப்பது என்றால் அதனுடைய எக்ஸ்ட்ரீம் லிமிட்டுக்கு தான் மனம் அனைத்தையுமே பிரித்து பார்க்கின்றது. இன்ஃபினிட்ஸ்மல் பாயிண்ட்
மனிதனுடைய வேலை மனிதனுடைய மனதினுடைய வேலையே அதுதான். கம்ப்ளீட்டா பிரிச்சு 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 பார்த்து கடைசி நிலை வரைக்கும் அது பிரிச்சு பார்த்துருது. மனிதனுடைய மனம் அவ்வாறுதான் செய்கின்றது. பின்பு என்ன செய்கின்றது? எவற்றையெல்லாம் அது பிரித்ததோ அது ஒன்று சேர்ந்து முழுமையாக்க முயற்சிக்கின்றது. இது வந்து தனி மனித அளவுல இவ்வாறு நடைபெறுகின்றது. தனி மனித மனிதனுடைய மனதிற்கு மேல ஒரு அமைப்பு இருக்குது. அதுதான் பிரபஞ்ச மனம், காஸ்மிக் மைண்ட். காஸ்மிக் மைண்ட் வந்து அனைத்தினுள்ளும் பரவி இருக்கின்றது, வியாபித்துள்ள நிலையில் இருக்கின்றது காஸ்மிக் மைண்ட். இண்டிவிஜுவல் மைண்ட் வந்து மனிதனுடைய ஐம்புலன்களின் மூலமாக அனைத்தையும் பிரித்து பார்க்கின்றது. அதே சமயம் காஸ்மிக் மைண்ட் என்ன செய்கின்றது? அனைத்தினுள்ளும் அது இருக்கின்றது. இந்த காஸ்மிக் மைண்ட் வந்து எதனினுடைய ஒரு கருவியாக செயல்படுகின்றது என்றால், எதனினுடைய அமைப்பாக செயல்படுகின்றது என்றால், இந்த அதிமனதினுடைய ஒரு கருவியாகத்தான் இந்த காஸ்மிக் மைண்ட் என்பது செயல்படுகின்றது. இந்த பிரபஞ்ச மனம் என்பது எப்படின்னா, இண்டிவிஜுவல் மைண்டோட ஒரு அடுத்த நிலை, காஸ்மிக் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த மைண்ட் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம் மனிதனுக்கு மாத்திரம்தான் மைண்ட் அப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? தட் இஸ் ராங். எப்படி கான்சியஸ்னஸ் வந்து மனிதனுக்கு மாத்திரம்தான் இருக்கின்றது நினைப்பது எந்த அளவுக்கு தவறோ, அதே போலதான் மைண்ட் அப்படிங்கிற ஒரு விதி, அவ்வளவுதான், பிரின்சிபிள். அது வந்து ஹியூமன் மைண்ட் தனி மனித அளவிலும் இருக்கின்றது, காஸ்மிக் லெவல்லையும் அது செயல்படுகின்றது. எப்படி காஸ்மிக் லெவல்ல ஒரு லைஃப் இருக்கோ அதே போல காஸ்மிக் லெவல்லையும் அந்த காஸ்மிக் மைண்ட் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. காஸ்மிக் மைண்ட் அப்படிங்கிறது அனைத்தினுள்ள பரவி இருக்கின்றது. காஸ்மிக் மைண்ட் வந்து எதனுடைய ஒரு கருவியாக செயல்படுகின்றது என்றால், சூப்பர் மைண்டினுடைய அந்த ரியல் ஐடியா, ஒன்றை உருவாக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தை கொண்டுள்ள அந்த அதிமானசத்தினுடைய ஒரு அமைப்பினுடைய கருவியாக செயல்படுகின்றது. அதுதான் என்ன செய்கின்றது? இந்த உலகத்தில் காணக்கூடிய அனைத்து சடப்பொருள்களையும் அது வந்து தனித்தனி அணுக்கூறுகளாகவும், அதே சமயம் அந்த எவையெல்லாம் சட ரீதியாக காணப்படுகின்றதோ அவைகளுக்குள்ள வந்து ஒரு உயிர் சக்தியையும் அது தன்னுள் கொண்டவாறு அதுதான் அமைக்கின்றது. காஸ்மிக் மைண்ட் என்ன செய்கின்றது? இட் டர்ன்ஸ் இட்ஸ் மல்டிபிள் வியூ பாயிண்ட்ஸ் ஆஃப் யூனிவர்சல் எக்ஸிஸ்டன்ஸ் இன்டு ஸ்டாண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் யூனிவர்சல் லைஃப். பிரபஞ்ச ரீதியான வாழ்வாக அதுதான் அமைக்கின்றது. ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு அட்டாமிக் ஒரு அணுக்கூறு அளவிலுள்ள ஒரு சடப்பொருளிலும் கூட வாழ்வினுடைய அந்த சக்தியை அது வந்து கொண்டுள்ளவாறு அதுதான் அமைக்கின்றது. இன் மேட்டர் it turns them into forms of atomic being instinct with the life that forms them. நம்ம சடப்பொருள் தானே என்று நினைக்கின்றோம். சடப்பொருளுக்குள்ள அந்த வாழ்வினுடைய இன்ஸ்டிங்க்ட் வந்து பொதிந்துள்ளது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எல்லாமே வந்து ஒரு இன்வால்வ்டு ஸ்டேட்ல இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதனாலதான் நம்ம வந்து சடப்பொருள் தானே என்று நினைத்து விடக்கூடாது. பிகாஸ் இட் ஹேஸ் அ கான்சியஸ்னஸ் ஆஃப் இட்ஸ் ஓன். அடுத்தது போகலாம். Shall I read? Yes, sir, please. Matter is not the fundamental reality. அதுக்கு முதல் இது படிக்கணும் சார். These atomic existence. Okay, thank you. These atomic existences aggregate themselves instinct with the hidden life that forms and the hidden mind and will that make the formation possible. Each unit bears with it a fiction of a separated individual existence. Each such individual existence has the mind in it, either implicit or explicit. When implicit, it is supported by the mechanical ego of force, and when explicit, it is supported by its self-aware mental ego. Matter is not the fundamental reality.
The fundamental reality is Sat. To create a starting point for creation of matter, an extreme fragmentation of the infinite Sat, that is atom, was needed. By subdividing the formal atom into essential atoms, breaking it up into the most infinitesimal dust of being, we shall arrive at some at most atomic existence because of the nature of the mind and life that formed the atoms. We shall not arrive at a mere anatomic extension incapable of contents. In other words, there is no nothingness or shunya. Thank you. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ பகவான் வந்து சயின்டிஃபிக் ட்ரூத் அண்ட் வேதாந்திக் ட்ரூத் இது ரெண்டையுமே வந்து இங்கே கம்பைன் பண்றாரு. சயின்டிஃபிக் ட்ரூத் வந்து என்ன பார்க்குறோம், அல்டிமேட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்டாமிக் லெவல் தான் வந்து அல்டிமேட் யூனிட் அப்படிங்கிறது சயின்டிஃபிக் ட்ரூத். பகவான் என்ன கூறுகின்றார், இந்த அட்டாமிக் எக்ஸிஸ்டன்சஸ் அணுக்கூறுகளை கொண்ட அமைப்புகள் என்ன செய்கின்றன, அணுக்கூறுகளாகவே இருந்து விடுவது இல்லை. வெறும் அணுக்கூறுகளாகவே இருந்ததுன்னா நம்ம வடிவங்களை பார்க்க முடியாது. என்ன செய்கின்றன, அவைகள் ஒன்றுடன் ஒன்று இணைகின்றன, அக்ரிகேட் தெம்செல்ஸ். அவ்வாறு இணையும் ஒவ்வொரு அமைப்புக்குள்ளும் எது இருக்கின்றது, உள்பொதிந்த வண்ணம் அந்த வாழ்வினுடைய ஒரு இயக்கம் ஒவ்வொரு வடிவத்திற்குள்ளும் இருக்கு அப்படிங்கிறார் பகவான். என்ன கூறுகின்றார், அவ்வாறு இணைக்கப்பட்ட ஒவ்வொரு அமைப்பிற்குள்ளும் வாழ்வினுடைய ஒரு இயக்கம் இருக்கின்றது, மனதினுடைய ஒரு அமைப்பும் இருக்கின்றது அப்படிங்கிறார். ஹிடன் லைஃப் இருக்கு, ஹிடன் மைண்டும் இருக்கு, ஹிடன் மைண்ட் அண்ட் வில் அப்படிங்கிறார். அதுதான் அந்த உருவாக்கத்தை சாத்தியமாக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது மாதிரி உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு தனிப்பட்ட அமைப்பும் தனியே இருப்பது போல் தனியே இருப்பது போல் தோன்றும் ஒரு தோற்றத்தை அது உருவாக்குகின்றது அப்படிங்கிறார். ஈச் யூனிட் பேர்ஸ் வித் ஃபிக்ஷன் ஆஃப் a separated individual existence. இது வந்து ஒரு ஃபிக்ஷன் அப்படிங்கிறார் பகவான். தனிப்பட்ட அமைப்பாக காணப்படுவது போல் இருக்கும் அமைப்பு அப்படிங்கிறார். உண்மையிலே தனிப்பட்ட அமைப்பு கிடையாது அப்படிங்கிறார். அதே போல ஒவ்வொரு தனிப்பட்ட அமைப்பும் நம்ம உலகத்தில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்புக்குள்ளும் என்ன இருக்கு அப்படிங்கிறார் பகவான். அந்த பிரின்சிபல் ஆஃப் மைண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மைண்ட் அப்படிங்கிறது ஒரு பிரின்சிபல் விதி அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது மனிதனுக்கு மாத்திரம் சொந்தம் இல்லையோ, அதே போல மைண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ பிரின்சிபல், ஒரு விதி. அந்த விதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறாரு. ஒண்ணு வெளிப்படையாக இருக்கும், இந்த அமைப்புகள்ல உள் பொதிந்தவாறும் இருக்கும், வெளிப்பட்டவாறும் இருக்கும் அப்படிங்கிறார். உள் பொதிந்தவாறு இருக்கும் பொழுது, இம்ப்ளிசிட்டாக இருக்கும் பொழுது, அது எதன் மூலம் தன்னை செயல்படுகின்றது என்றால் மெக்கானிக்கல் ஈகோ ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறார். மெக்கானிக்கல் ஈகோ ஆஃப் ஃபோர்ஸ், சக்தியினுடைய அந்த தன்முனைப்பு, அதன் மூலம் செயல்படுகின்றது. வெளிப்புறமாக இருக்கும்போது, தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது மனிதன் என்பவன் வந்து விடுகின்றான். அங்க மென்டல் ஈகோ அதன் மூலமாக தன்னை செயல்படுகின்றது. இப்ப சடப்பொருள்ல பார்த்தோம் அப்படிங்கன்னா, சடப்பொருள்ல எப்படி செயல்படுகின்றது, அது ஒரு மெக்கானிக்கல் ஈகோ ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறார். சடப்பொருள் எப்படி இருக்கு, இம்ப்ளிசிட்டா இருக்கு. சடப்பொருள்ல வந்து நமக்கு பார்க்க முடியுமா மைண்ட் இருக்கு அப்படிங்கிறத, நம்ம இல்லைன்றோம், ஆனா இருக்கு அப்படிங்கிறார் பகவான். இம்ப்ளிசிட்டா இருக்கு. அதனுடைய செயல்பாடு எப்படின்னா மெக்கானிக்கல் ஈகோ ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறார். அதே சமயம் மனிதன் கிட்ட எக்ஸ்பிளிசிட்டா இருக்கு மைண்ட் அப்படிங்கிறது, வெளிப்படையாக இருக்கின்றது. அது எப்படி காணப்படுகின்றது, நம்முடைய மென்டல் ஈகோ. நம்ம போன புக் 2ல பார்த்த மாதிரி அந்த மென்டல் ஈகோ, அந்த நான் என்கின்ற தன்னுணர்வு அதன் மூலமாக செயல்படுகின்றது. பகவான் என்ன கோருகின்றார், இந்த சடப்பொருள் மேட்டர் என்பது ஃபண்டமெண்டல் ரியாலிட்டி கிடையாது. ஆனால் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, அதுதான் ஃபண்டமெண்டல் ரியாலிட்டி அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க ஒரு சயின்டிஸ்ட போயிட்டு எதுப்பா உண்மை, உலகம் என்பது உலகத்துல எது உண்மை அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, நத்திங் பட் மேட்டர் அப்படின்றாங்க. there is nothing beyond matter, there is nothing but matter. அதுதான் சயின்டிஸ்ட் போயிட்டா சொல்லுவாங்க. they will not accept that there is a spirit and matter அப்படிங்கிறதையோ எதையும் ஒத்துக்க மாட்டாங்க.
அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரியாலிட்டி எது? மேட்டர் தான். ஆனால் அவ்வாறு இல்லை அப்படிங்கிறார் பகவான். எதை ஃபண்டமெண்டல் ரியாலிட்டி, அடிப்படை உண்மை என்று கூறுகின்றோமோ அதற்கு பின்னால ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறார். அதுதான் சச்சிதானந்தாவினுடைய அந்த சத் ஆஸ்பெக்ட். அதுதான் ஃபண்டமெண்டல் ரியாலிட்டி அப்படிங்கிறார். அது ஃபண்டமெண்டல் ரியாலிட்டினா எப்படின்னா, தன்னை உருவாக்கும் பொழுது ஆரம்ப ரீதியில சடப்பொருள் என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்குகின்றது. ஒன்றை உருவாக்கணும்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தேவை இல்லையா? சச்சிதானந்தம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது ஒரு சிருஷ்டி செய்கின்றது. சிருஷ்டியை உருவாக்கும் என்றால் ஒரு ஆரம்ப நிலை தேவைப்படுகின்றது. அந்த ஆரம்ப நிலை தான் சடப்பொருள் என்கின்ற ஒரு அமைப்பு. சடப்பொருள் என்கின்ற அமைப்பு எப்படி ஆரம்ப நிலை எப்படி இருக்கு? ஒரு எக்ஸ்ட்ரீம் பிராக்மெண்டேஷன், மிக 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 சிறிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு அணுக்கூறுவாக இருக்கின்றது. ஈவன் பகவான் என்ன கூறுகின்றார்? அப்படிப்பட்ட ஒரு அணுவை பிளந்து 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 அடிப்படையில கடைசியில பார்த்தாலும் கூட எதுல நம்ம முடிவோம் அப்படின்னா, எகைன் அனைத்தினுள்ளும் இருக்கக்கூடிய ஒரு மிக 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 குறுகிய அளவில் இருக்கக்கூடிய, சிறிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு அணுவினுடைய அமைப்பில் தான் நாம் அந்த அமைப்பு தான் இறுதியில் இருக்கும் அப்படிங்கிறார். நீங்க எந்த விதமான அட்டாமிக் இதை ஸ்பிளிட் பண்ணி பார்த்தாலும் கூட இறுதியில என்ன இருக்கும் அப்படின்னா, எகெயின் ஒரு அட்மோஸ்ட் அட்டாமிக் எக்ஸிஸ்டன்ஸ், இறுதியாகவும் அந்த அணுவை சேர்ந்த அந்த ஒரு அமைப்பு தான் இறுதியான அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறார். ஏன் அப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மைண்ட் அண்ட் லைஃப் அதனுடைய அம்சம் அனைத்தினுள்ளும் இருப்பதனால அந்த அட்டாமிக் லெவல்ல இருக்கக்கூடிய அமைப்பு என்பது அதுதான் இறுதியாக ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறார். நீங்க அப்படி பார்க்கும் பொழுது பகவான் என்ன கூறுகின்றார்? எதுவுமே இல்லாத, அதாவது ஒன்றுமே எந்த விதமான ஒரு பொருளுமே இல்லாத அமைப்பே இந்த உலகத்துல கிடையாது அப்படிங்கிறார். புத்திஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சூன்யம் தான் உண்மை அப்படின்னு சொன்னாங்க, நத்திங்னஸ் அப்படின்னு தான் உண்மைன்னு சொன்னாங்க. பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? அது மாதிரி இல்லை அப்படிங்கிறார். நீங்க எந்த லெவலுக்கு போனாலும் கடைசியில ஒரு அட்டாமிக் லெவல்ல ஒரு பொருள் இருக்கும் அப்படிங்கிறார். அது மாதிரி ஒரு அன்அட்டாமிக் அணுவின் அந்த அணுவினுடைய துளி கூட இல்லாத ஒரு பொருளே கிடையாது அப்படிங்கிறார். தன்னிடம் எதுவுமே இல்லாத ஒரு வெற்றிடமாக கொண்ட எந்த ஒரு அமைப்பும் கிடையாது அப்படிங்கிறார். அடுத்தது போகிறேன். எஸ். Unatomic existence of substance means substance extending itself without atomic contents can only be found in the sat of Satchidananda. Only realities of pure existence, that pure substance or unatomic, that is the fundamental reality. It cannot be found in the created physical world. They fall under the domain of knowledge of supermind and form the principle of its emission. Pure existence and pure substance are the reality underlying matter, but they do not constitute the phenomenon of matter. There is secret consciousness within the matter. It is involved and absorbed in the result of its own self-formation. Thank you, madam. Thank you. I'll explain. விளக்கிடுறேன். இப்போ அதாவது நான் சொன்னேன், போனதுல பார்த்தோம், எந்த விதமான அணுவினுடைய அந்த கூறுகள் இல்லாத எந்த விதமான ஒரு பொருளுமே கிடையாது அப்படிங்கிறார் பகவான். அன்அட்டாமிக் எக்ஸ்டென்ஷன் சப்ஜெக்ட் அது மாதிரி கிடையாது உலகத்துல, அது மாதிரி கிடையாது. அதாவது வெற்றிடமா எதுவுமே கிடையாது. எல்லாத்துலயும் பார்த்தோம்னா இறுதியா ஒரு அணுக்கூறு தான் இருக்கும். அதுதான் அல்டிமேட் சப்ஸ்டன்ஸா இருக்கு அப்படிங்கிறார்.
அது மாதிரி இல்லாத ஒன்று, அதாவது எதுவுமே ஸ்தூல வடிவில் எதுவுமே இல்லாத ஒன்றா இருக்கணும் அப்படின்னா அது சச்சிதானந்தாவினுடைய சத்து தான் அது மாதிரி இருக்க முடியுமே தவிர மேட்டர்ல அது மாதிரி இருக்க முடியாது அப்படிங்கிறார். மேட்டர் அப்படின்னு சொன்னாலே அந்த அணுக்கூறினுடைய ஒரு அல்டிமேட் பார்ட் ஒன்று இருக்கும். அது மாதிரி இல்லாத ஒரு விஷயமாக ஒன்று இருக்க வேண்டும் அப்படின்னா அது ஒன்றாகத்தான். அது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா சச்சிதானந்தாவுடைய சத், அந்த பொருள் தான் அப்படி இருக்கும் அப்படிங்கிறார். ஏன்னா அதுதான் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ். பியூர் சப்ஸ்டன்சஸ் தான் அன்அட்டாமிக்கா இருக்கும். பியூர் சப்ஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? எந்த விதமான அணுக்கூறுகளும் இல்லாத நிலையில் இருப்பது தான் பியூர் சப்ஸ்டன்ஸ். அது சச்சிதானந்தாவில் இருக்கக்கூடிய அந்த சத், அதனுடைய அமைப்பு தான் அப்படி இருக்கும். அதுதான் ஃபண்டமெண்டல் ரியாலிட்டி. ஸோ மேட்டர் இஸ் நாட் த ஃபண்டமெண்டல் ரியாலிட்டி. எது ஸ்தூலமாக இருக்கின்றதோ அதற்கு அதனுடைய சூட்சுமமான வடிவில் இருக்கக்கூடியது தான் ஃபண்டமெண்டல் ரியாலிட்டி. ஆகையினால ஃபண்டமெண்டல் ரியாலிட்டி என்பது இந்த பிசிக்கல் வேர்ல்ட்ல இருக்காது, நம்ம பார்க்கிற ரீதியில் இருக்காது. அதற்கு மேலுள்ள நிலையில் தான் அது இருக்கும். அது வந்து சூப்ராமெண்டல் லெவல்ல தான் ஃபண்டமெண்டல் ரியாலிட்டி இருக்கும். இந்த பிசிக்கல் வேர்ல்ட்ல ஏன்னா மைண்ட் லைஃப் எல்லாம் இங்க இருக்கின்றது. அங்கே வந்து மேட்டர் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு தன்னில வந்து ஒரு மிகச்சிறிய அணுக்கூறுவை கொண்ட அமைப்பு தான் இங்க இருக்க முடியும், வேற எதுவும் இருக்க முடியாது அப்படிங்கிறார். அடுத்தது பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த பியோர் எக்ஸிஸ்டன்ஸ், பியோர் சப்ஸ்டன்ஸ், இதெல்லாம் வந்து உண்மை. எல்லாத்திற்கும் பேஸ் வந்து பியூர் எக்ஸிஸ்டன்ஸ். ஏன் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறாரு? சச்சிதானந்தாவுடைய சத்து வந்து பியூர் எக்ஸிஸ்டன்ஸ், அதனுடைய ஒரு அம்சம் பியூர் சப்ஸ்டன்ஸ். இதுதான் வந்து அடிப்படை உண்மை. இதுதான் வந்து சடப்பொருளாக இருக்கும் அனைத்திற்கும் கீழே உள்ள ஒரு மெய்மையாக காணப்படுவது. இதெல்லாம் வந்து ஒரு மெய்மை, எல்லாத்திற்கும் அடியில் இருக்கக்கூடிய ஒரு மெய்மையாக காணப்படுவதுதான் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ், பியூர் சப்ஸ்டன்ஸ். இது வந்து அந்த சடப்பொருளை உருவாக்குவதில்லை, இதற்கு பின்னால ஒரு அமைப்பாக காணப்படுகின்றதை ஒழிய மேட்டர் என்கின்ற அமைப்பிற்குள் இது காணப்படுவது இல்லை. மேட்டர்ல எது இருக்கு? there is a secret consciousness within the matter. உணர்வு நிலையினுடைய ஒரு மறைந்துள்ள அமைப்பு ஒவ்வொரு சடப்பொருளிலும் இருக்கின்றது. அது எல்லா நிலையிலும் எல்லா பொருளிற்குள்ளும் மறைந்த வண்ணம் அமிழ்ந்த வண்ணம் இருக்கின்றது. அடுத்தது போகலாம். சார் படிக்கிறீங்களா? எஸ் மேடம். Matter though appears brute and devoid of sense, and it in reality, it is the delight of being, Ananda, offering itself to this secret consciousness as object of sensation, tempting the hidden Godhead to come out of its secrecy. Sri Aurobindo says that here, being Sat, manifesting itself as substance, force of being, Chit Shakti, casting itself into form, delight, Ananda, offering itself to its own consciousness as an object, can be what else than Satchit Ananda. Thank you, sir. ஸோ இந்தியா அழகா பியூட்டிஃபுல்லா முடிக்கின்றார். ஏன் இந்த உலகம் வந்து ஒரு மாயை கிடையாது, ஒரு பொய்மை கிடையாது, இட் இஸ் நத்திங் பட் சச்சிதானந்தா அப்படின்னா பகவான் அதற்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வாக்கியத்தை ஸ்டேட்மெண்ட்டை இங்க கொடுக்கின்றார். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? சடப்பொருள் என்பது அதனுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூர்க்கத்தனமாக இருக்கின்றது. மூர்க்கத்தனமாகவும் பேரழிவை உண்டாக்குவதாகவும் அதற்கு பின்னால வந்து அறிவினுடைய செயல்பாடு எதுவுமே காணப்படாததும் தான் நாம் பார்க்கின்றோம். இயற்கையினுடைய சக்திகள் எல்லாம் பார்க்கும்பொழுது மூர்க்கத்தனத்தை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் பகவான் என்ன கூறுகின்றார்? உண்மையிலேயே பார்த்தோம் என்றால் இது நம்மளுடைய மனித அறிவிற்கு அப்பாற்பட்ட உண்மை. இதை வந்து மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது பகவான் கூறுவதை. பகவான் என்ன கூறுகின்றார்? எது சடப்பொருள் என்பதன் மூலமாக எது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது அப்படின்னா அனைத்திற்கும் மூலமாக இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம், சச்சிதானந்தாவில் இருக்கக்கூடிய ஆனந்தம் தான் சடப்பொருளின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறார். சடப்பொருளின் மூலமாக உள்ளே மறைந்திருக்கும் அந்த உணர்வு நிலைக்கு தன்னை வெளிக்காட்டிக் கொள்கின்றது அப்படிங்கிறார்.
இட் இஸ் a delight of being offering itself to the secret consciousness. ஒவ்வொரு பொருளுக்குள்ள ஒரு சீக்ரெட் கான்சியஸ்னஸ் இருக்கின்றது. சடப்பொருள் என்கின்ற ஒரு அமைப்பின் மூலமாக ஆனந்தம் தன்னை அந்த மறைந்துள்ள உணர்வு நிலை தன்னை உணர்ந்து கொள்ளும் விதமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறார். ஒவ்வொரு சடப்பொருளும் உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா யூ கேன் ஃபீல் த டிவைன். இஃப் யூ ரியலி ரொம்ப ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸுக்கு ஒரு மனிதன் செல்லும் பொழுது ஒவ்வொரு சடப்பொருளிலுமே அவனால அந்த டிவைன் ஆனந்தத்தை காண முடியும். பகவான் அந்த அனுபவத்தை தான் பல முறை அடைந்திருக்கின்றார். ஒவ்வொரு சடப்பொருளும் ஆனந்தத்தை தருவதாகத்தான், அதனுடைய ஒவ்வொரு தொடுதலும் ஆனந்தத்தை வெளிப்படுத்துவதாகத்தான் அமையும் அப்படிங்கிறார். அதே போல பகவான் என்ன கூறுகின்றார், இந்த உலகம் எப்படி இந்த உலகத்துல இந்த சடப்பொருள் அத்தனை இந்த அமைப்புகளை கொண்ட உலகம் எவ்வாறாக காணப்படுகின்றது என்றால், இந்த சடப்பொருள் என்று கூறுகின்றோம், அது எதை வெளிப்படுத்துகின்றது? சச்சிதானந்தாவினுடைய அந்த சத்த ஆஸ்பெக்டை தான் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இந்த வடிவங்களை தாங்கி உள்ள அமைப்புகள் எதன் மூலமாக அவைகள் உருவாக்கப்படுகின்றன என்றால், அந்த சிற்சக்தியின் மூலமாகத்தான் இந்த வடிவங்களை தாங்கியுள்ள உருவங்கள் உருவாக்கப்படுகின்றன. அதே போல இந்த ஆனந்தம் என்ன செய்கின்றது? தன்னை ஒவ்வொரு பொருளிலும் மறைந்துள்ள அந்த உணர்வு நிலைக்கு தன்னை தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் வண்ணம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஆனந்தம் தன்னை ஒவ்வொரு பொருளுக்கும் உள்ளே மறைந்துள்ள அந்த உணர்வு நிலைக்கு முன் தன்னை வழங்குகின்றது. Delight of being offering itself to its own consciousness as an object. ஆனந்தம் ஒவ்வொரு பொருளிற்கும் உள்ளே உள்ள உணர்வு நிலைக்கு தன்னை வழங்குகின்றது. தன்னை உணர்ந்து கொள்ளும் வண்ணம் தன்னை வழங்குகின்றது. ஆகையினால் இங்கு என்னென்ன அம்சங்கள் காணப்படுகின்றன? சத் காணப்படுகின்றது, சிக்சக்தி காணப்படுகின்றது, ஆனந்தம் காணப்படுகின்றது. இந்த உலகத்தில் பகவான் என்ன கூறுகின்றார்? இத்தகைய அம்சங்களை கொண்ட இந்த உலகம் என்பது can be what else than சச்சிதானந்தா அப்படிங்கிறார். மேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மேட்டர் though appears brute and void of sense, and yet in reality it is a delight of being offering itself to the self-secret consciousness as object of sensation, tempting the hidden Godhead to come out of secrecy அப்படிங்கிறார். ஆனந்தத்தின் மூலமாக எது நடைபெறுகின்றது என்றால், அந்த ஒவ்வொரு பொருளிலும் மறைந்துள்ள இந்த இறைத்தன்மை தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இந்த உலகத்தில் காணப்படுவது எல்லாமே சச்சிதானந்த. உலகத்தில் காணப்படுவது சத் அதனுடைய பொருளாகவும், சித் அதனுடைய பொருளாகவும், ஆனந்தத்தினுடைய பொருளாகவும் காணப்படுவது. அவ்வாறு இருக்கையில் இது சச்சிதானந்தாவாக இல்லாமல் வேறு எதுவாக இருக்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வியுடன் பகவான் இந்த சாப்டரை முடிக்கின்றார். கேன் பி வாட் எல்ஸ் தேன் சச்சிதானந்தா என்கின்ற ஒரு கருத்துடன் இந்த பேராகிராஃப் முடிவடைகின்றது. வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். வேறு எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம முடித்துக் கொள்ளலாம்.